ஓகே, குட் ஈவினிங் எவ்ரிவன். ஹோப் இந்த வீக்கான கிளாஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயோ கிளாஸ்லாம் என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து 2 டவுட் சால்விங் செஷன்ஸ் இருக்கு. ஃபிசிக்ஸ்க்கும் மேக்ஸ்க்கும் இன்னைக்கு டவுட் சால்விங் செஷன் இருக்கு. இப்போ நாங்கள் ஆல்ரெடி இந்த வீக் நடத்தின போர்ஷன்ஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, இல்லை அந்த போர்ஷன்ல ஏதாவது கான்செப்ட் உங்களுக்கு திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா சேட் பாக்ஸில் போடுங்க. இல்லை அன்மியூட் பண்ணியும் ஒவ்வொருத்தரா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு அன்மியூட் பண்ணி விடுவோம். உங்களோட கொஸ்டின்ஸை நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம், இல்லை அன்மியூட் பண்ணியும் கேட்கலாம். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா பிசிக்ஸ்ல நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லை சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி இன்னைக்கு வந்து ஃபுல்லா டவுட் சால்விங் செஷன் தான். ஆல்ரெடி நம்ம நடத்தின கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இந்த செஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ வில் வெயிட் பண்றேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் நீங்க சாட் பாக்ஸ்ல போடுறீங்க அப்படின்னா ஐ வில் ட்ராக் சாட் பாக்ஸ்லயே பாக்குறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்காங்க. யாருக்குமே எந்த டவுட்மே இல்லையா? எல்லாமே புரிஞ்சிச்சா? பிசிக்ஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். ஒருத்தரா எக்ஸ்டர்னல் வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. உங்களோட வாய்ஸ் மட்டும் கேட்குற மாதிரி, இல்லைன்னா டவுட் எங்களுக்கு ப்ராப்பரா கேட்காது. ஓகே, இப்போ யாரோ ஒருத்தவங்க அட்மியூட் பண்ணீங்க, என்ன டவுட்டு? சாட் பாக்ஸ்லயும் போடலாம் உங்களோட டவுட்ஸ். ஓகே, மேக்ஸ் வந்து இந்த செஷனுக்கு அப்புறமா மேக்ஸ் சார் வருவாரு. அவர்கிட்ட டவுட்ஸ் கேட்கலாம். இப்போ டில் 7:15 ஒரு 7:30 பிசிக்ஸ். இப்போ ஸோ அதுக்குள்ள பிசிக்ஸ் ஏதாச்சும் இருந்தா கேளுங்க, இல்லை வில் சி சம் ப்ராப்ளம்ஸ். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஓகே, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணணுங்களா? ஓகே, நவ் ஐ ஸ்டாப் மை வீடியோ அண்ட் ஐ கோ டு த ஸ்லைட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒன் பை ஒன் ஐ சால்வ் எவ்ரி ஆஃப் யுவர் டவுட்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஃபோர்ஸ் ஃபார்ம்ல வந்து எதுக்கு வேலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்வீன் டூ சார்ஜஸ் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்றது சொல்றதா இந்த ஃபார்ம்லா. ஓகேவா? ஸோ எந்த மாதிரியான சார்ஜஸ்னா, சார்ஜஸ் தட் இஸ் அட் ரெஸ்ட். 2 சார்ஜும் ரெஸ்ட்லயும் இருக்கணும், அப்புறம் ரொம்ப சின்ன சார்ஜஸா இருக்கணும். அதுதான் வந்து பாயிண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ 2 பாயிண்ட் சார்ஜஸ் அண்ட் பிட்வீன் 2 ரெஸ்ட் சார்ஜஸ் ஃபோர்ஸ் என்னன்றத சொல்றதா வந்து இந்த ஃபார்முலா. ஓகேவா? இது வந்து கூலும்பிக் ஃபோர்ஸ் ஃபார்முலான்னு சொல்லுவோம். ஸோ ஃபோர்ஸ் வந்து எதெல்லாம் பொறுத்து இருக்கு? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, வாட் ஆர் த ஃபேக்டர் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜஸ். இப்போ நான் என்ன சொன்னேன், பிட்வீன் 2 சார்ஜஸ், இது Q1 வச்சுப்போம், இது Q2ன்ற 2வது சார்ஜ் வச்சுப்போம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஃபோர்ஸ் எதெல்லாம் பொறுத்து இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜஸ். ஸோ இதோட வேல்யூ என்னவோ இதோட வேல்யூ, இதோட மல்டிப்ளைட் ஃபேக்டர், அதை பொறுத்தும் ஃபோர்ஸ் எப்படின்றத சொல்லும். நெக்ஸ்ட் பை டிவைடட் பை டி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஸோ பை சம்திங், இப்போ ஒரு ஃபார்முலா இருக்கு, ஈக்குவல் டு நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் அப்படின்னா என்ன? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு அர்த்தம். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா ஒரு ஃபேக்டர் வந்து டினாமினேட்டர்ல இருக்க ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டோட்டல் குவான்டிட்டி, அதாவது ஃபோர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? இது டிக்ரீஸ் ஆனா இது இன்க்ரீஸ் ஆகும்.
இல்ல இது இன்க்ரீஸ் ஆனா எஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும் ஓகேவா. ஸோ அது மாதிரி டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இல்லாம இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கு ஓகேவா. ஸோ டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த ரெண்டு சார்ஜஸையும் ரொம்ப தூரம் தூரம் கொண்டு போறேன் அப்படின்னா அதோட ஃபீல்ட்ஸ் வந்து ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் கம்மியாயிட்டே போகும் ஓகேவா. ஏன் வந்து டி ஸ்கொயர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு, செகண்ட் கொஸ்டின் ஓகேவா. ஏன்னா இந்த பாயிண்ட் சார்ஜஸ் எல்லாமே ஸ்பெரிக் ஆல்வேஸ் மோஸ்ட்லி பாயிண்ட் சார்ஜஸ்னாவே சின்ன சார்ஜஸ். அப்புறம் இன்னொரு கன்சிடரேஷன் என்ன அப்படின்னா ஸ்பெரிக்கலா இருக்கும் ஓகேவா. சார்ஜஸ் பாயிண்ட் சார்ஜஸ் வந்து மோஸ்ட்லி ஸ்பெரிக்கல் இன் ஷேப். அப்போ அதோட ஃபீல்ட் அதுல இருந்து வெளியே வர்றது எப்படி இருக்கும் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. இப்போ ஏரியா ஆஃப் ஸ்பியர் இருக்கு இல்லையா, என்ன ஏரியா ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா 4πr². ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஃபீல்டு வந்து r², டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலா ஃபோர்ஸும் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆனால். அதனால தான் வந்து பை டி ஸ்கொயர்ன்ற ஃபேக்டர் வருது ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 4πன்றது ஒரு கான்ஸ்டன்ட் ஓகேவா. ஏன் இந்த கான்ஸ்டன்ட் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் அகைன் ஜியோமெட்ரிக்கல் ஃபேக்டர் ஸ்பெரிக்கல் இன் ஷேப்னால. நெக்ஸ்ட் எப்சைலான் ஒன்று இருக்கு, அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டி. அதாவது எவ்வளோ வந்து ஃபீல்ட் லைன்ஸை பிளாக் பண்ணும், எப்போ பிளாக் பண்ணும். இப்போ சப்போஸ் இந்த ரெண்டு சார்ஜுக்கும் நடுவில் ஏர் இருந்துச்சு அப்படின்னா ஃபீல்டு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரெண்டு சார்ஜஸ்லயும் வர ஃபீல்டு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இன்ட்ராக்ட் பண்ணும். பட் ஆனால் நடுவில் ஏதாச்சும் ஒரு மீடியம் வச்சேன், சப்போஸ் ஒரு பிளாக் ஆஃப் பிரிக் வச்சேன், ஒரு செங்கல் வச்சேன், இல்லை கான்கிரீட் ஸ்லாப் அந்த மாதிரி ஏதாவது வச்சேன் அப்படின்னா ஃபீல்ட் லைன்ஸ் இன்ட்ராக்ட் ஆகுது, டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா. ஸோ எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்றத சொல்றது அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டி ஓகேவா. ஸோ இந்த அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டிக்கும் ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபார்முலா இருக்கு. அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டி வந்து என்னன்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்டூ எப்சிலான் ஆர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டி வந்து எவ்வளோ ஃபீல்ட் லைன்ஸை பிளாக் பண்ணும், ஏதாவது ஒரு மெட்டீரியல் மீடியம் நடுவில் வச்சா எவ்வளோ ஃபீல்ட் லைன்ஸை பிளாக் பண்ணுன்ற குவான்டிட்டி தான் எப்சைலான் ஓகேவா. எப்சைலான் நாட் இன்டூ எப்சைலான் ஆர் இது வந்து என்னன்னா இந்த எப்சிலான் நாட் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ்ல எவ்வளோ ஃபீல்ட் லைன்ஸ் வரும் அப்படின்றத சொல்றது. அதாவது ஒன்லி ஏர் ஆர் வேக்யூம். வேக்யூம்னா வெற்றிடம் எதுவும் இல்லை, ஏர்னா நடுவில் ரெண்டு சார்ஜுக்கும் நடுவில் உள்ள மீடியம் வந்து ஏர் ஓகேவா. ஸோ ஏரா இருக்கும் போது எவ்வளோ ஃபீல்ட் லைன்ஸ் அலோவ் பண்ணும், ஆர் வேக்யூமா இருக்க போதும். நெக்ஸ்ட் எப்சைலான் ஆர் அப்படின்றது என்னன்னா கம்பேர்டு டு ஏர் எவ்வளோ வந்து இந்த இப்போ சப்போஸ் ஒரு பிரிக் வைக்கிறேன் அப்படின்னா ஏரை கம்பேர் பண்ற போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபிராக்ஷன் ஆஃப் லைன்ஸ் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் தான். அதுதான் எப்சைலான் ஆர் வந்து இட் இஸ் அ ரேஷியோ பிட்வீன் எப்சைலான் அண்ட் எப்சைலான் நாட் ஓகேவா. ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம், எப்சைலான் ஆருக்கு யூனிட் இருக்காது, இந்த ரெண்டுத்துக்கும் யூனிட் இருக்கும் ஓகேவா. இது ரெண்டுத்துக்கும் சேம் யூனிட் தான், எப்சலானுக்கும் எப்சலான் நாட்டுக்கும் சேம் யூனிட் தான் ஓகேவா. இதுதான் ஃபோர்ஸோட ஃபார்முலா. ஓகே, ஐ வில் கோ டு நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பார்க்குறேன். ஓகே, செகண்ட் சம் வந்து கேட்டிருக்கீங்க டவுட்டா. குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்ல செகண்ட் சம் கேக்குறீங்களா, இல்ல கூலம்பிக் ஃபோர்ஸ்ல இருந்து செகண்ட் சம் கேக்குறீங்களா? அத சாட் பாக்ஸ்ல இன்னொரு டைம் போடுறீங்களா? இந்த சம் கேக்குறீங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்க, டவுட் கேட்டவங்க. ஓகே, இந்த சம் தான் கேக்குறீங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த சம் என்னன்னா டூ ஐடென்டிக்கல் மெட்டல் ஸ்பியர்ஸ் ஓகேவா. ரெண்டு ஐடென்டிக்கல் மெட்டல் ஸ்பியர்ஸ். இந்த கொஸ்டினை படிச்சு டயக்ராம் மாதிரியே ட்ரை பண்ணலாம். டூ ஐடென்டிக்கல் அப்படின்னா சேம் ஓகேவா. மெட்டல் ஸ்பியர்ஸ் அப்படின்னா அதுல சார்ஜஸ் இருக்கலாம் ஓகேவா. ஆன் இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா. இந்த ரெண்டு மெட்டல் ஸ்பியரையும் தாங்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்ட் வந்து இன்சுலேட்டிங் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை அது அலோவ் பண்ணாது ஓகேவா. எலக்ட்ரான்ஸ் ஆர் எனி சார்ஜஸ், எலக்ட்ரான்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ் எந்த சார்ஜுமே இந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியலுக்குள்ள அலோவ் பண்ணாது, அதனால தான் அது பேர் இன்சுலேட்டர் ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு ஸ்பியர்ஸும் மெட்டல்ஸ், பட் ஆனா இந்த ஸ்டாண்ட் வந்து இன்சுலேட்டிங் ஓகேவா. have in the two identical metal spheres on insulating stands have different charges ஓகேவா. இப்போ இது வந்து ஸ்பியர் 1 ன்னு வெச்சுப்போம், இது ஸ்பியர் 2 ன்னு வெச்சுப்போம். இது ரெண்டுத்துக்குமே டிஃபரெண்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு. ஸ்பியர் 1 has charge of எவ்வளோனா -96 into 10⁻−18 கூலும். அப்போ ஸ்பியர் 1 ஓட சார்ஜ் Q1 ன்னு வெச்சுப்போம். Q1 என்ன, -96 into
10 power minus 18 coulomb. Okay. Next, sphere 2 has 60 excess protons அப்படின்னு சொல்றாங்க. அப்போ sphere 2ல என்ன 60 excess protons அப்படின்னா புரோட்டான் இத்தனை அமௌண்ட் இருக்கு, n வந்து 60. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி ஜெனரல் ஃபார்முலா தெரியும் இல்லையா, டோட்டல் சார்ஜஸோட ஃபார்முலா என்ன, q is equal to n times e. ஓகேவா, n வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் நெகட்டிவ் சார்ஜஸ்ன்றதை சொல்லும். ஓகேவா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க Q2ல, இப்போ Q2வை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. n என்ன 60. ஓகேவா, அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க புரோட்டான் சொல்லி கொடுத்துட்டாங்க. புரோட்டான்னா என்ன பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா, பாசிட்டிவ் சார்ஜ் E plus E ஓட ஃபார்முலா என்ன, சாரி வேல்யூ என்ன 1.6 into 10 power minus 19 கூலும். ஓகே, ஸோ இதுதான் Q2. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு சார்ஜும் செப்பரேட்டா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிப்போம். If the two spheres are brought in contact and then separated. ஓகேவா, ஃபர்ஸ்ட் சார்ஜஸ் தனித்தனியா, ஸ்பியர்ஸ் தனித்தனியா இருக்கு. ஸ்பியர் 1ல சம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்கு, ஸ்பியர் 2ல சம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்கு. என்ன பண்றாங்க செகண்ட் ப்ராசஸா, ரெண்டு ஸ்பியரையும் கான்டாக்ட்ல கொண்டு வராங்க. ஓகேவா, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு ஸ்பியரையும் கான்டாக்ட்ல கொண்டு வருவோம். இதுல Q1 amount of charge இருக்கு, இதுல Q2 amount of charge இருக்கு. நம்ம இப்ப கான்டாக்ட்ல கொண்டு வராங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் if the two spheres are brought in contact, next என்ன பண்றாங்க and then separated. செகண்ட் ப்ராசஸ்ல கான்டாக்ட்ல கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்றாங்க, திரும்பியும் கான்டாக்ட்ல கொண்டு வந்ததை செப்பரேட் பண்றாங்க. ஓகேவா, இதுதான் இந்த கொஸ்டின்ல நடக்கிற ப்ராசஸ். இப்ப கான்டாக்ட்ல கொண்டு வந்து செப்பரேட் பண்ண அப்புறமா இதே அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் ஸ்பியர்ல இருக்காது. ஓகேவா, ஏன்னு இப்ப இந்த ப்ராப்ளம் எக்ஸ்பிளனேஷன்ல சொல்றேன், பட் ஆனா சேமா இருக்காது. ஓகேவா, அப்போ சார்ஜஸ் வந்து மாறி இருக்கும். இதுக்கு Q1 பிரைம்னும் இதுக்கு Q2 பிரைம்னும் சார்ஜஸ் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். அப்புறம் நம்ம கிட்ட என்ன கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா, வாட் சார்ஜ் வில் ஈச் ஹேவ். செப்பரேட் ஆன அப்புறமா நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க, இந்த Q1 பிரைம் என்னன்னு Q2 பிரைம் என்னன்னு கேக்குறாங்க. ஹவு மெனி electrons or protons does this correspond to. இப்போ நம்ம ரீடிஸ்ட்ரிபியூட், அதாவது செப்பரேட் பண்ண அப்புறமா அதுக்குள்ள இருக்கிறது எலக்ட்ரானா புரோட்டானா, அப்புறம் எவ்வளவு இருக்கு. ஸோ இதுதான் வந்து டோட்டல் கொஸ்டின். ஓகேவா, கொஸ்டின் புரிஞ்சிச்சா, இதுதான் கொஸ்டின், இதை சால்வ் பண்ணும். ஓகேவா, இப்போ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். ஓகே, இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, இப்போ இதுல Q1ல சம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்கு, Q2ல சம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்கு. இப்போ கான்டாக்ட்ல கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சாரி ஏதோ டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ஸோ என்ன பண்றாங்க, ரெண்டு ஸ்பியரும் கான்டாக்ட்ல கொண்டு வராங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா டோட்டல் சார்ஜஸ், இப்போ ரெண்டு செப்பரேட் ஸ்பியர்ஸ் இருக்கு, கிட்ட கிட்ட கொண்டு வரும் அப்படின்னா சார்ஜஸ் வந்து கிளப் ஆகும் இல்லையா. எப்படி வந்து சார்ஜஸ் டுகெதரா ரெண்டு வித்தியாசமான சார்ஜர் ஒரே பால்ல போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் ஆட் ஆர் சப்ராக்ட் ஆகும். எப்ப ஆட் ஆகும் அப்படின்னா if both charges are positive they will add. Okay, if some charge as negative and some charge is positive they will subtract. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம எந்த ரெண்டு டைப் ஆஃப் சார்ஜஸ் கிட்ட கொண்டு வரோம், ஒன்னு பாசிட்டிவ் சார்ஜ் Q2 வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் Q1 வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இப்போ என்ன டோட்டல் சார்ஜ் என்னவாகும், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன, அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜஸ். சார்ஜஸ் வந்து ரெண்டு வித்தியாசமான சார்ஜை ஒன்னா கொண்டு வந்தா என்ன ஆகும், ஜஸ்ட் நம்பர்ஸ் மாதிரி ஆட் ஆகும் அப்படின்னு சொன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதே மாதிரி தான் ரெண்டு ஸ்பியர்ஸ் கிட்ட கொண்டு வந்தா சார்ஜஸ் என்ன ஆகும், ஜஸ்ட் அடிஷன் மாதிரி, சம் மேத்தமெட்டிக்கல் அடிஷன் தான். அப்ப என்ன பண்ணலாம், டோட்டல் சார்ஜ் என்னவாகும், கேபிட்டல் Q is equal to Q1 plus Q2. ஓகேவா, Q1 plus Q2 ஆகும். So Qn என்ன minus 96 into 10 power minus 18 இருக்கு. அப்புறம் Q2 என்னவா இருக்கு 60 into 1.6 into 10 power minus 19. So இதோட வேல்யூ என்ன 60 into 1.6 into 10 power minus 19, 96 into 10 power minus 19 கூலும். ஓகேவா, ஸோ இப்போ நீங்க பாருங்க இங்க என்ன இருக்கு minus 96 into ஆர்டர் பார்க்கணும். எப்போதும் நம்ம பிசிக்ஸ்ல சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது
இப்போ ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்றோம் அப்படின்னு சொன்னா இங்க பேஸ் இங்க பாருங்க 96 இதுலயும் சேம் தான், இதுலயும் 96 இதுலயும் 96 தான். பட் ஆனா இங்க நம்மளோட ஆர்டர் பாருங்க 10 பவர் -18 இருக்கு. ஓகேவா, இங்க நம்ம கிட்ட என்ன இருக்கு 10 பவர் -19 இருக்கு. ஓகேவா, சோ இப்போ இது ரெண்டுத்தையும் கண்டிப்பா ஆட் பண்ண முடியாது. எப்போ ஆட் பண்ணலாம் அப்படின்னா இதையும் 10 பவர் -19யும் 10 பவர் -18 ஆர்டருக்கு கொண்டு வந்தாதான் ஆட் பண்ணணும், இல்லைன்னா ஆட் பண்ண கூடாது. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் 1 சென்டிமீட்டரையும் 1 கேஜியும் ஆட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் இல்லையா? 1 சென்டிமீட்டர்ன்றது வேற யூனிட் கம்ப்ளீட்டா, லென்த் அளவு. கேஜின்றது என்ன? வெயிட். ஓகேவா, லென்த்தையும் அளவையும் வெயிட்டையும் நம்மளால மெஷர் பண்ண முடியுமா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ் உள்ள நம்பர்ஸை நம்மளால ஆட் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 10 பவர் -19 எய்தர் 10 பவர் -18 ஆக்க ட்ரை பண்ணணும், இல்ல இந்த 10 பவர் -18 10 பவர் -19 ஆக்க ட்ரை பண்ணணும். ஓகேவா, மேக்ஸிமம் ஐ திங்க் உங்களுக்கு இங்க தான் டவுட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இது எப்படி எல்லாம் -96 இன்டூ 10 பவர் -19 எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படின்னா 96 இன்டூ 10 பவர் -1 இன்டூ 10 பவர் -18 இப்படி பிரிச்சு எழுதலாமா? 10 பவர் -19 தான் 10 பவர் -1 இன்டூ 10 பவர் -18 எழுதியிருக்க. ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ நமக்கு தேவையான ஆர்டர் வந்துருச்சு. இப்போ நம்ம கிட்ட இந்த 10 பவர் -1 தான் இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நம்பராகவே ஆக்கணும், 96 அதாவது ஒரு நம்பராகவே ஆக்கணும் இன்டூ 10 பவர் சம்திங் இல்லாமல் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த 10 பவர் -1 உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும்? 96 9.6 இன்டூ 10 பவர் -18 ஆகும். ஓகேவா, இப்போ நமக்கு ரெண்டும் சேம் ஆர்டர்ல இருக்கு. இது ரெண்டும் ஜஸ்ட் அடிஷன் ஆஃப் நம்பர்ஸ். இந்த -96ம் +9.6ம் ஜஸ்ட் நம்பர்ஸ். இதை நம்ம ஜஸ்ட் மேக்ஸ் மாதிரி ஆட் பண்ணிடலாம், ஏன்னா பவர் சேமா இருக்கு. ஓகேவா, புரிஞ்சுச்சா? இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் உங்களுக்கு டவுட் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆர்டர்ஸை சேம் ஆக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ஜஸ் ஒரே பால்ல போடுறோம், ஒரு ஸ்பியர்ல போடுறோம் அப்படின்னு சொன்னா சார்ஜஸ் என்ன ஆகும்? ஜஸ்ட் மேக்ஸ் எப்படி ப்ராப்ளம்ஸ்ல மேக்ஸ் ப்ராப்ளம்ல போடுறோம் இல்லையா, பிளஸ் அண்ட் பாசிட்டிவ் நம்பரையும் நெகட்டிவ் நம்பரையும் எப்படி ஆட் பண்றோமோ அதே மாதிரி தான். ஓகே, அப்போ நம்ம என்ன ஆகும், நம்மளோட ஃபைனல் ஆன்சர் -96 இன்டூ 10 பவர் -18 பிளஸ் 9.6 இன்டூ 10 பவர் -18 ஆகும். ஓகேவா, ஸோ இதுல 10 பவர் -18 ஒண்ணுமே மாறாது. ஓகேவா, ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு, ஸோ காமனா எழுதிடலாம். -96 பிளஸ் 9.6 என்ன? -86.4. இதுதான் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். ரெண்டு சார்ஜும் ஆட் பண்ண அப்புறம் நமக்கு வரது வந்து டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இதுதான். ஓகேவா, ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், ஸ்பியர்ஸை கிட்ட கொண்டு வந்தோம். ஸ்பியர்ஸை கிட்ட கொண்டு வந்தபோது என்ன ஆகுது, டோட்டல் சார்ஜஸ் ஆட் ஆகுது. இப்போ தேர்ட் ஸ்டெப்பா என்ன பண்றோம், இதுதான் தேர்ட் ஸ்டெப். என்ன பண்றாங்க, திரும்பியும் இந்த ரெண்டு கிட்ட கொண்டு வந்த ஸ்பியர்ஸை, கான்டாக்ட்ல வச்ச ஸ்பியர்ஸை திரும்பியும் செப்பரேட் பண்றாங்க. திரும்பியும் செப்பரேட் ஆகும் போது ஈக்குவலா செப்பரேட் ஆகும். ஏன் ஈக்குவலா செப்பரேட் ஆகும்னா நமக்கு இங்கேயே ஃபர்ஸ்ட் வேர்டே அதான் இன்ட், டூ ஐடென்டிக்கல் மெட்டல் ஸ்பியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே சேம் சைஸ், ரெண்டுமே சேம் மெட்டீரியலால ஆயிருக்கும், சேம் ஷேப். ஓகேவா, அதுதான் ஐடென்டிக்கல் மீனிங். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா, ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்க, எந்த வித்தியாசமும் இருக்காது. அதே மாதிரிதான் இந்த ஸ்பியரும் ரெண்டும் சேம். ஓகேவா, எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஸோ ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ்ன்றதுனால சார்ஜஸ் வந்து ஈக்குவலா டிவைட் ஆகும் பிட்வீன் ஃபர்ஸ்ட் ஸ்பியர் அண்ட் செகண்ட் ஸ்பியர். அப்போ நம்மளோட டோட்டல் ஃபைனல் சார்ஜஸ் என்னவா இருக்கும், ஜஸ்ட் இந்த டோட்டல் ஃபைனல் ஆன்சரை டிவைட் பண்ணா போதும். ஸோ டோட்டல் சார்ஜ் என்னவா இருந்துச்சு, Q is equal to -86.4 into 10 power -18 கூலுமா இருந்துச்சு. எப்போ ரெண்டு ஸ்பியர்ஸை கிட்ட கொண்டு வந்த அப்புறம் நம்ம என்ன சொன்னோம், தேர்ட் ப்ராசஸ் என்ன பண்றாங்க, திரும்பியும் ஸ்பியர்ஸை பிரிக்கிறாங்க. அப்போ சார்ஜஸ் என்ன ஆகும், ஈக்குவலா டிவைட் ஆகும். ஏன் ஈக்குவலா டிவைட் ஆகும், ஏன்னா இது ரெண்டுமே ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ். ஸோ சார்ஜஸ் வந்து ஈக்குவலா டிவைட் ஆகும், ஈக்குவலா டிவைட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், -43.2 into
10 power minus 18 கூலும். ஓகேவா? ஸோ ஈக்குவலா இந்த அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து Q1 prime ஆகும், இதுதான் Q2 prime ஆகும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், சார்ஜஸை ஸ்பியர்ஸை கிட்ட கிட்ட கொண்டு வரும்போது சார்ஜஸ் என்ன ஆச்சு, ஜஸ்ட் அடிஷன் மாதிரி ஆட் ஆச்சு. அப்புறமா என்ன ஆகும், திரும்பியும் ஸ்பியர்ஸை செப்பரேட் பண்றோம். திரும்பியும் ஸ்பியர்ஸை செப்பரேட் பண்ணும்போது என்ன ஆகும், அதே மாதிரி அகைன் சார்ஜஸ் வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஏன்னா 2 ஐடென்டிக்கல் மெட்டல் ஸ்பியர்ஸ். ஓகேவா? இந்த சம் புரிஞ்சிச்சு இல்லையா? ஓகே. வேற என்ன டவுட்? ஓகே, தேர்ட் சம் டவுட்னு கேட்டிருக்கீங்க. இதுதான் தேர்ட் சம். இதான் டவுட்டுங்களா? ஓகே, இது ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். சார்ஜஸ் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் வேல்யூ ஆஃப் சார்ஜ் தான் இருக்கும். ஓகேவா? அதாவது n டைம்ஸ் இ வந்து வேல்யூ வந்து ஃபிக்ஸட் இல்லையா, பிளஸ் ஆர் மைனஸ் 1.6 into 10 power minus 19 கூலும். அப்போ n என்னவா தான் இருக்கும், 1 2 3 அந்த மாதிரி நம்பர்ஸா தான் இருக்கும், ஹோல் நம்பர்ஸா தான் இருக்கும், முழு எண்களா தான் இருக்கும், ஃபிராக்ஷனா இருக்காது. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இது அவ்வளவுதான் ஆன்சர். அப்போ n வந்து 2, இது வந்து n ஈக்குவல் டு 2ன்னு போட்டிங்கன்னா நமக்கு இந்த சார்ஜ் அவைலபிளா இருக்கும், இட் வில் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர். இப்போ n வந்து 4 போட்டிங்கன்னா இந்த வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். n வந்து 3ன்னு போட்டிங்கன்னா இதுவும் எக்ஸிஸ்ட் ஆகும். பட் ஆனால் இது வந்து சம்வேர் 3க்கும் 4க்கும் நடுவில் தான். ஏன்னா இங்கே பாருங்க 5.4, 4.8 3 போட்டால் வருது, 6.4 4 போட்டால் வருது. அப்போ நடுவில் உள்ள நம்பர் ஏதோ ஒன்று நம்ம இன்சர்ட் பண்ணால் தான் 5.4 வரும். அப்போ அது ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்கும். பட் ஆனால் n ஃப்ராக்ஷனாக இருக்காது இல்லையா? ஸோ இதுதான் வந்து இட் cannot exist in nature. அப்போ தேர்ட் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுச்சுங்களா? நோ மேம். எதுக்கு நோ மேம்? ஏதாச்சும் டவுட், வேற ஏதாவது சம்முங்களா உங்களுக்கு? if 1 is minus and 1 is plus, what is the sign of answer னு கேட்டிருக்கீங்க லாஸ்ட் ப்ராப்ளம்லையா? ஓகே, இது பிளஸ்ஸா இருக்கு, இது மைனஸா இருக்கு, அப்போ வாட் இஸ் த சைன் ஆஃப் ஃபைனல் ஆன்சர்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? அப்போ பெரிய நம்பரோட சைன் தானே போடுவோம், மேத்தமெட்டிக்கல் அடிஷன், பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்பர் அடிஷன். ஓகேவா? ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? தேர்ட் சம் சால்வ் பண்ணியாச்சு. சாட் பாக்ஸ்ல போடுங்க, உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்தா சாட் பாக்ஸ்ல போடுங்க. கூலும்பிக் யாரோ பேசுறீங்க, உங்களுக்கு டவுட்னா கேளுங்க, இல்லைன்னா ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கோங்க. கோச்சா ஹரிஷ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? சாட் பாக்ஸ்ல போடுங்க, உங்களோட டவுட்டை சாட் பாக்ஸ்ல போடுங்கப்பா. மேம் நீட்ட ஜெய்யா? சாரி தமிழ் செல்வன், உங்களோட டவுட் எங்களுக்கு புரியல, என்ன கேக்குறீங்க? நீட்டுக்கா ஜெய்க்கான்னு கேக்குறீங்களா? இது போத் நீட் அண்ட் ஜெய்க்கு தான் கவர் பண்றோம் சிலபஸ், நீட் தனியா ஜெய் தனியா இல்ல. ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணியாச்சு. லிங்க் வந்து எங்களோட யூடியூப் சேனல்ல உங்களுக்கு நாங்க ஆல்ரெடி எடுத்த கிளாஸும் இருக்கும், டவுட் சால்விங் செஷனும் அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஷெரின், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இஃப் யூ ஹேவ் டவுட் அன்மியூட் பண்ணுங்க, இல்லனா ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, இஃப் யூ டோன்ட் ஹேவ் டவுட். நோ டவுட் மேம். ஓகே ஓகே, டவுட்ஸ் இல்லை அப்படின்னா நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தரேன். நாளைக்கு வந்து எல்லாருக்குமே எக்ஸாம்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த வீக்ல நம்ம கவர் பண்ண சிலபஸ் எல்லாம் வச்சு
நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியா எக்ஸாமும் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியா எக்ஸாம்ஸும் இருக்கும். நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்னி இந்த வீக் கவர் பண்ணிருக்கோம். ஸோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி. அண்ட் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். பிசிக்ஸ் 10, கெமிஸ்ட்ரி 10, பயாலஜினா பயாலஜி 10, இல்ல ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்னா மேக்ஸ்ல 10. ஓகேங்களா? ஸோ நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 35 மினிட்ஸ் டோட்டல் எக்ஸாம் டைம். அண்ட் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 40 மினிட்ஸ் டைம். ஓகேங்களா? ஓகே, பிஃபோர் தட் சம்மன் ஆஸ் டவுட், அதை கிளியர் பண்ணிட்டு திரும்பி எக்ஸாம் ஆன இன்ஸ்ட்ரக்ஷன் தரேன். மேம் எனக்கு ஒரு டவுட். ஓகே, சொல்லுங்க உங்க டவுட். இன்னைக்கு தான் நான் கிளாஸ் அட்டென்ட் பண்றேன். அப்போ உங்களுக்கும் டெஸ்ட் இருக்கும். என்னடா? நான் கிளாஸ் அட்டென்ட் பண்றேன். நான் இவ்வளவு நாள் வரல, ட்ரை பண்ண அட்டென்ட் பண்ண முடியல. இன்னைக்கு தான் ஓப்பன் ஆச்சு கிளாஸ். ஓகே, இன்னைக்கு தான் உங்களுக்கு லிங்க் கிடைச்சிச்சுங்களா? அப்போ எங்களுக்கும் இருக்கா? சாரி, டைப் பண்ணுங்க. உங்களோட வாய்ஸ் எங்களுக்கு கிளியரா கேட்கலடா. மேம் நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன், அதனால நாங்களும் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணலாமான்னு கேட்குறேன். ஆமா, அட்டென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பதான் ஐடியா கிடைக்கும் எப்படி எக்ஸாம்ஸ்லாம் நடக்கும் அப்படின்றது. இன்னைக்கு நடத்துறது இல்ல, நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு வேணா யூடியூப்ல கூட ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி பாருங்க. ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு டைம் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்றது. ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகேடா. மேம் சொல்லுங்க. மேம் இப்போ யூடியூப் சேனலோட நேம் மேம்? சக்ரா அகாடமின்னு போட்டிங்கனாவே இந்த லோகோ வரும். ஒரு எல்லோ, இங்க எங்க சக்ரா அகாடமி இதுன்னு ஒரு லோகோ இருக்கு இல்லைங்களா? ஒரு மேன் இருக்கிற மாதிரி ஒரு கிராஜுவேஷன் கேப் இருக்கும், எல்லோ கலர் சக்ரா, அந்த மாதிரி லோகோ இருக்கும் சக்ரா அகாடமியோட யூடியூப் சேனல். நீங்க அதுல போய் பார்த்தாவே உங்களுக்கு லிங்க் இருக்கும். அதுலயே இருக்கும், எல்லா கிளாஸஸோட வீடியோஸும் இருக்கும். மேம் இப்போ இந்த வீக் வரையும் சொல்லி கொடுத்த அந்த கிளாஸஸ் வந்து எப்படி மேம் நாங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி எங்களுக்கு இருக்கும்? எக்ஸாம்ஸ் இப்போ நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? எல்லாமே இப்போ நாங்கள் ஒரு டாபிக் முடிச்சோம்னா 4 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்றோம். அதே மாதிரி லெவல்ல தான் இருக்கும் கொஷின்ஸ். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால போக போக லெவல் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும். ஓகேவா? ஓகேங்க. அதுக்கு நாங்க எப்படி அப்படியே ஆன்லைன்லயே அப்படியே சாட் பாக்ஸ்லயே ஆன்சர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குமா மேம்? இல்லடா, அதுக்கு தனியா இப்போ லிங்க், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு மெயில் வரும், லிங்க் வரும், அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ உங்க டவுட்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்க மேம். ஓகே மேம். ஓகே, இப்போ டெஸ்ட் எப்படி அட்டென்ட் பண்ணலாம்னு உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஓகேங்களா? ஓகே, சோ இப்போ என்னன்னா உங்களோட மெயில், உங்களுக்கு ஜிமெயில், நீங்க சாரி என்ன கேக்குறீங்க மேம்? நாளைக்கா மேம் எக்ஸாம்? நாளைக்கு தான்டா எக்ஸாம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே, எக்ஸாம் டைம் லிங்க் எல்லாமே உங்களுக்கு மெயில்ல வரும், உங்களோட மெயில் ஐடிக்கு வரும். ஓகேங்களா? இப்போ மெயில் ஐடில இருந்து எப்படி டெஸ்ட் அட்டென்ட் பண்றதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே மேம். ஓகே, இங்க பாருங்க. இந்த மாதிரி உங்களோட உங்களுக்கு நீங்க கொடுத்திருக்க மெயில் ஐடிக்கு ஜிமெயில் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். ஓகேவா? இதை டச் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அந்த லிங்க் வந்து ரீடைரக்ட் ஆகும், கூகுளுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஓகேவா? கூகுளுக்கு போயிட்டு உங்களோட லிங்க் இந்த மாதிரி உங்களுக்கு சைன்இன் டேஷ்போர்ட் வரும். லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் போடணும். லாகின் ஐடில என்ன பண்ணணும்னா உங்களோட மெயில் ஐடி போடணும். ஓகேவா? நீங்க உங்க ஸ்கூலுக்கு சக்ரா அகாடமிக்காக என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து லாகின் ஐடில கொடுக்கணும். ஓகேவா? சப்போஸ் எக்ஸாம்பிள் என்னோட ஐடி வச்சு உங்களுக்கு நான் எப்படி அட்டென்ட் பண்ணுன்றத சொல்றேன். ஓகேவா? மேம் அது இன்னைக்கெல்லாம் வராதா மேம்? மெயில் ஐடி நாளைக்குள்ள உங்களுக்கு வந்துரும். ஓகே மேம். ஓகேடா.
பாஸ்வேர்டு இப்போ மெயில் ஐடி வந்து இப்போ நான் போட்ட மாதிரி இது ஆக்சுவலா இந்த மெயில் ஐடி போடாதீங்க, உங்களோட மெயில் ஐடி தான் நீங்க போடணும். ஓகேவா? இது நான் எக்ஸாம்பிளுக்கு போட்டு காமிக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து மேம் மறுபடியும் பண்ணி காமிங்களேன் மேம். ஒண்ணுமே இல்லை. இப்போ லாகின் பேஜுக்கு வந்துரும். ஓகேவா? நீங்க உங்க மெயில் ஐடிக்கு வந்த லிங்க்கை நீங்க டச் பண்ணாவே லாகின் பேஜுக்கு வந்துரும். லாகின் பேஜுக்கு வந்த அப்புறம் லாகின் ஐடி. இப்போ லாகின் ஐடியில நீங்க சக்ரா அகாடமிக்கு உங்க உங்க ஸ்கூல்ல கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த மெயில் ஐடியை கொடுக்கணும். ஓகேவா? பாஸ்வேர்டும் உங்களுக்கு உங்களோட மெயிலுக்கே வரும். நாளைக்கு உங்க மெயில் ஐடிக்கு இதுல என்ன பாஸ்வேர்ட் போடணுன்றது வரும். ஓகேவா? நான் சும்மா எனக்கு இப்போதைக்கு தேவையான பாஸ்வேர்ட் போடுறேன். மேம் சொல்லுங்க. ஸ்கிரீன் எனக்கு தெரியல மேம். ஸ்கிரீன் தெரியலையா? எனக்கும் தெரியும். எனக்கு தெரியல மேம். மேம் எஸ் மேம், இப்போ ஓகே மேம். Ma'am, I have a doubt. இப்போ தெரியுதுங்களா? எஸ் மேம், ஓகே மேம், தெரியுது மேம். ஓகே, இப்போ லாகின் ஐடியில இன்னொரு டைம் போட்டு காமிக்கிறேன். யாரும் ஸ்கிரிபிள் பண்ண வேணாம் ப்ளீஸ். ஓகேவா? இந்த மாதிரி இந்த லாகின் ஐடியில உங்களோட மெயில் நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி போடுங்க. ஓகேவா? லாகின் ஐடியில இந்த மெயில் ஐடி போடாதீங்க. இது எங்களோட மெயில் ஐடி. இது நாங்க உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக காமிக்கிறோம். பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு டெஸ்ட் லிங்கோட உங்களுக்கு பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டை போட்டாவே போதும். ஓகேவா? மேம் ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஆல்ரெடி லாகின் பண்ணியாச்சுடா. லாகின் ஐடி நான் லிங்க் உள்ள போனோடனே லாகின் ஐடி பேஜ் இருந்துச்சுடியா, அதுல உங்களோட மெயில் ஐடி போடணும். அப்புறம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு லிங்க்ல அனுப்புவாங்க. அதே பாஸ்வேர்ட் போட்டா போதும். ஓகே, சோ இது வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்துரும். நீங்க லாகின் ஒன்ஸ் இப்போ எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். ஐ வில் கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அது வரையும் மியூட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா டவுட் இருந்தா திரும்பி அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஓகேவா? ஓகே, சோ நான் லாகின் என்னோட ஐடி பாஸ்வேர்ட்ல கொடுத்த அப்புறம் லாகின் ஆயிடும். இப்போ இது வந்து உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஃபர்தரா நீங்க நெக்ஸ்ட் பேஜ் போறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி கலரா உங்களோட கொஸ்டின்ல டிஃப்ரெண்டா அப்பியர் ஆகும். எதை பொறுத்து அப்படின்னா, இப்போ நீங்க ஒன்ஸ் கொஸ்டினை விசிட்டே பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் ஒன் ஒயிட் கலர்ல வரும். ஓகேவா? இப்போ நீங்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணல அப்படின்னா ரெட் கலர்ல வரும். இங்க பாருங்க 3 இருக்கா, ரெட்டா இருக்கா அப்படின்னா நீங்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் 5th ஒன் வந்து ப்ளீஸ் டு நாட் ஸ்கிரிபிள் சில்ட்ரன். யாரு ஸ்கிரிபிள் பண்ணிருக்கீங்க? ஸ்கிரிபிள் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இஃப் யூ ஹேவ் ஆன்சர்ட் த கொஸ்டின் அப்படின்னா 5 கிரீன்ல வரும். ஓகேவா? ஆன்சர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா. தர்ஷினின்றவங்க ஸ்கிரிபிள் பண்ணிட்டே இருக்காங்க. ப்ளீஸ் டு நாட் ஸ்கிரிபிள். இப்போ நீங்க ஆன்சரும் பண்ணல, பட் ஆனா அந்த கொஸ்டினை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா இந்த ப்ளூவா வரும். பட் ஆனா கிரீன் டிக் வராது. இப்போ இந்த ப்ளூ சர்க்கிளும் வரும். கிரீன் டிக் எப்ப வரும் அப்படின்னா நீங்க அந்த கொஸ்டினையும் பார்த்துட்டு மார்க்கெட் ஃபார் ரிவ்யூன்னு கொடுத்துருந்தீங்க. கீழே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். அதுல கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரீன் டிக் வரும். ஓகேவா? சோ இந்த மாதிரி யூ ஹவ் நாட் ஆன்சர் த கொஸ்டின் இருக்குல்ல, 4th ஒன் ப்ளூ, வெறும் ப்ளூ சர்க்கிள் அப்படின்னா அது வந்து ஸ்கோரிங்க்கு எடுத்துக்காது. ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ ஒரு கிரீன் டிக் வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து ஸ்கோரிங். ஓகே, திரும்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். நடுவுல ஸ்கிரிபிள் பண்ணாதீங்க ப்ளீஸ் தர்ஷினி. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஸ்கிரிபிள் பண்ணல மேம். புரியல? நான் ஸ்கிரிபிள் பண்ணல மேம்.
ஓகே, உங்க நேம் தான் வருது. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ ஜஸ்ட் ஒயிட் டேஷ் ஒயிட்டா ஒரு பாக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டினை நீங்க விசிட் பண்ணலன்னு அர்த்தம். ரெட் கலர் இருக்கு அப்படின்னா நீங்க ஆன்சரே பண்ணலன்னு அர்த்தம். கிரீன் இருக்கு அப்படின்னா நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்க, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கிரீன் டிக் வந்துடும். ஓகேவா? இப்போ யூ ஹவ் நாட் ஆன்சர் த கொஸ்டின், அதை நீங்க ஆன்சர் பண்ணல, ஆனா அந்த கொஸ்டினை நீங்க பார்த்துருக்கீங்க, ரிவ்யூ பண்றதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ளூ கலர்ல இருக்கும். இந்த கிரீன் டிக் எப்போ வரும்னா நீங்க பார்த்துட்டு கன்ஃபார்மா இல்ல நான் வேணும்னா மாத்திக்கிறேன் வேற ஆப்ஷன் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? அதுக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் அது எப்படி மேம் பண்ணும்? மொபைல்லயே பண்ணிடணுமா மேம்? ஹலோ சில்ட்ரன், கேட்குதுங்களா? நான் ஹேம பிரசாந்த். ஆக்சுவலி மேம் கொஞ்சம் எமர்ஜென்சி வெளில போயிருக்காங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் ஆக்சுவலாக உங்களுக்கு ஈஸின்னு தான் நினைக்கிறேன். இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎம்சி எக்ஸாம் எழுதும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்சி என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ இல்லை இதுக்கப்புறம் நீட் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிபிடி மோடில் தான் எழுதுவீங்க. அது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லுவாங்க, அது மோடில் தான் எழுதுவீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். யூ ஹேவ் நாட் விசிட்டட் திஸ் கொஸ்டின் நெட், யூ ஹேவ் நாட் ஆன்சர் த கொஸ்டின் நெட் அண்ட் யூ ஹேவ் ஆன்சர் த கொஸ்டின். இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை படிச்சாலே உங்களுக்கே வந்துட்டு ஈஸியாக விளங்கிடும். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது இது. ஸோ யூ ஹேவ் நாட் விசிட்டட் த கொஸ்டின் எட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நிமிஷம் நாங்கள் ஓகே. ஸோ ஓகே, யூ ஹேவ் நாட் விசிட்டட் த கொஸ்டின் எட் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு நீங்க இன்னும் போகவே இல்லை அப்படின்னு அர்த்தம். யூ ஹேவ் நாட் ஆன்சர் த கொஸ்டின். அதாவது ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலர்ல இருக்கிற சிம்பிள் என்ன மீன் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த கொஸ்டினை இன்னும் ஆன்சர் பண்ணல அப்படின்னு அர்த்தம். நீங்க அந்த கொஸ்டினை விசிட் பண்ணிட்டீங்க, நீங்க படிச்சுட்டீங்க, ஆனா அந்த கொஸ்டினுக்கு நீங்க இன்னும் ஆன்சர் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா பச்சை கலர்ல இருந்துச்சுன்னா ஓகேவா, கிரீன் கலர்ல இருந்துச்சுன்னா நீங்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இதே வந்து லாவெண்டர் கலர், அந்த ஊதா கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கலர்ல இருந்துச்சுன்னா யூ ஹேவ் நாட் ஆன்சர்ட் த கொஸ்டின். ஆனா நீங்க எனக்கு ஒரு டவுட் இருக்கு, இந்த படிச்சுட்டு இருக்கீங்க, அந்த கொஸ்டின் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்றதுனால மார்க் பண்ணி வச்சுக்கிறேன், அப்புறம் வந்து ஆன்சர் பண்றேன் அப்படின்னு போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரியும் இருக்கு, தெரியாத மாதிரியும் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, அப்போ அது லாவெண்டர் கலர்ல இருக்கும். யூ ஹேவ் நாட் ஆன்சர் த கொஸ்டின் பட் யூ ஹேவ் மார்க் த கொஸ்டின் ஃபார் ரிவ்யூ. அப்புறம் பாத்துக்கலாம் இந்த கொஸ்டினுக்குன்னு வச்சிருப்போம்ல அந்த மாதிரி. ஆனா எனக்கு ஓரளவுக்கு இந்த ஆன்சர் வந்து ஒரு 80% இது கரெக்ட்னு தெரியும், ஆனா ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மார்க் பண்ணிட்டு அதுக்கு நீங்க ஆன்சரும் பண்ணிட்டு போயிருவீங்க. அதுக்கு என்ன பண்ணிருவீங்க, ஆன்சர் அதை கிளிக் பண்ணிட்டு போயிருவீங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது இந்த மாதிரி காமிக்கும் நம்மளுக்கு. ஓகேவா, புரியுதுங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கு? கேட்கவே இல்லை. சாரி. ஸோ யார் இங்க டிரா பண்றா ஆக்சுவலா தெரியல. ஹூ இஸ் டிராயிங் ஹியர்? இது யார் கொடுத்தாங்க மாதிரி? ஓகேங்களா, நெக்ஸ்ட் பேஜுக்கு போட்டுங்களா? பாரதி அப்படின்ற யாரோ டிரா பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு இருக்குமா? யாருமே டிரா பண்ணாதீங்க ப்ளீஸ். ஸோ நீங்க வந்து எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா இங்க வந்து ஐ ஹேவ் ரெட், ஓகே, ஹேவ் ரெட் அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிக் சிம்பிள் வரும். டிக் சிம்பிள் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் எக்ஸாம் கொடுத்தீங்கன்னா இட் வில் டேக் யூ டு த எக்ஸாம் பேஜ். இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் பேஜுக்கு இது கொண்டு போயிடும். எக்ஸாம் பேஜுக்கு கொண்டு போயிடும். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கு, அதே நீங்க ஜேஇஆ இருந்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்னு இருக்கும். ஸோ நீங்க உங்களுக்கு இந்த கொஸ்டின் படிச்சுட்டு திருப்பி, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இப்போ கொஸ்டின் அட்டன் பண்ண விரும்பல அப்படின்ற பட்சத்துல, ஸோ ஐ திங்க் ஸோ அம்ரின் அப்படின்றவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்கிரிபிள் பண்ணிட்டு இருக்கீங்க, லாவண்யா அப்படின்றவங்களும் ஸ்கிரிபிள் பண்ணிட்டு இருக்கீங்க. 1 minute. மேம் ஸ்கிரிபிள் பண்றவங்கள பிளாக் பண்ணிடுங்க. அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். 1 minute இருங்க.
ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, யார் ஸ்கிரிபிள் பண்றான்னு தெரியல, ஜஸ்ட் ஃபைண்டிங் அவுட். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தெரியுதுங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் படிச்சிடுறேன், ஆன்சர் இப்போ பண்ண விரும்பல அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொஸ்டினை படிச்சுட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போகும்போது என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு இருக்கு இல்லையா, அதை நீங்க டைப் பண்ணீங்கன்னா, சாரி டச் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகும். நெக்ஸ்ட் கொஸ்டினை நீங்க படிச்சுட்டு ஒரு கொஸ்டினா நீங்க இந்த மாதிரி படிச்சுட்டு ஆனா இதுவுமே ஆன்சர் பண்ணலன்ற பட்சத்துல அப்படியே நீங்க போயிட்டே இருக்கலாம். ஸோ ஓகே நான் படிச்சு முடிச்சுட்டேன், நான் வந்து திருப்பி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வரணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின், ப்ரீவியஸ்ன்ற இது கிளிக் பண்ணீங்கன்னா, பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் போயிடும். ப்ரீவியஸ்னா முன்னாடி அப்படின்னு முன்னாடி கொஸ்டினுக்கு போயிடும். ஸோ இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர்னா நீங்க பிஏ செலக்ட் பண்ணலாம். ஸோ பிஏ செலக்ட் பண்ணீங்கன்னா அது என்ன கலர்ல மாறி இருக்கு, பச்சை கலர்ல மாறி இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஓகே, வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். 1 minute. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ரைட் சைட்ல நான் ரெட் கலர்ல வரைஞ்சிட்டு இருக்கிறது நானு, ஓகேங்களா? அந்த எல்லோ ப்ளூலாம் வர்றது நான் கிடையாது, ஓகேவா? ஸோ ரிமெம்பர் தட். ஸோ ரெட் கலர்ல வர்றது நான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லாஸ்ட் இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் 3 கொஸ்டின் நான் விசிட் பண்ணிட்டு வந்துட்டேன், போயிட்டு வந்துட்டேன். ஆனா வந்துட்டு நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் எனக்கு என்ன கலர்ல இருக்கு, பச்சை கலர்ல இருக்கு, ஓகேவா? புரியுதா? தட் அலோன் இன் தி கிரீன் கலர். ஓகே, புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல தானே? ஸோ மேம் எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? நம்மளுக்கு வந்து எல்லாமே சூஸ் மார்க் தான் வருமா? சூஸ் மட்டும் தான் வரும். நீட்ல வந்து வெறும் சூஸ் மட்டும் தான் இருக்கு, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மட்டும் தான் இருக்கு, ஓகேவா? சோ நீங்க ஒழுங்கா படிச்சு. புரியல? ஜேஇ கூட தானே? ஜேஇ கூட வந்து அதே மாதிரி தான் இருக்கும். 1 or 2 கொஸ்டின் வந்து டிஸ்கிரிப்டிவ்ல வரும். பட் இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு வெறும் எம்சிக்யூஸ் மட்டும் தான் கொடுத்திருக்கோம், நீங்க பயப்பட வேண்டாம், ஓகேவா? ஓகே மேம் ஒரு டவுட் மேம். என்ன டவுட்? இப்போ சிபிடி மோட்னா ரஃப் பேப்பரா இல்ல கம்ப்யூட்டர்ல ரஃப் வருமா மேம்? நம்ம போட்டு பார்க்க கம்ப்யூட்டர்னா லைக் போன்ல கூட நீங்க பண்ணலாம், போன்ல தான் எழுதுவீங்க. போன் இல்ல லேப்டாப் இருந்துச்சுன்னா லேப்டாப்ல பண்ணலாம் ஈஸியா, ஓகேவா? ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ क्वेश्चन படிக்க போறீங்க, நீங்க ரஃபா வர்க் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ரஃப் பேப்பர்ல நீங்க வர்க் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேவா? சோ ரஃபா வர்க் பண்ணி மேம். புரியல? இப்போ எக்ஸாம் வந்து நீட் எக்ஸாம்ல அங்க ரஃப் கொடுப்பாங்களான்னு கேக்குறேன் மேம். ரஃப் ஷீட்ஸ் கேக்குறீங்களா? இந்த முறை வந்துட்டு சிபிடி இல்லையா, உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்மே வந்துட்டு லைக் ஆஃப்டர் ஒரு செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் தான் வரும். பட் கண்டிப்பா வந்துட்டு சிபிடி மோடுக்கு வந்துட்டு ரஃப் ஷீட் கொடுப்பாங்க. ரஃப் ஷீட் கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் கொடுப்பாங்க. ஏன்னா நானும் எழுதியிருக்கேன், எனக்கும் வந்துட்டு ரஃப் ஷீட் கொடுத்துருக்காங்க. சிபிடி மோட் நம்ம எழுதுறோம் இல்லையா, நான் எழுதிருக்கும் போது எனக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு தான் நம்புறேன். ஆனா நீங்க எதுவும் எடுத்துன்னு போயிட்டுலாம் எக்ஸாம் ஹால்ல உங்க எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. தெரியும் மேம். ஓகேவா? சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க, அப்ப இது என்ன ஆயிருதுங்க, கிரீன் கலர்ல காமிக்குது. இந்த இடத்துல நான் சேவ் பண்ணிட்டேன், ஓகேவா? என்ன பண்ணிட்டேன், சேவ் பண்ணி நெக்ஸ்ட்டுக்கு போறேன். சோ இதுவும் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பச்சை கலர்ல மாறிடுச்சு. 2வது நம்பர் கொஸ்டின் தெரியுதா உங்களுக்கு? அதுவுமே எனக்கு பச்சை கலர்ல மாறிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டே போறேன். எனக்கு அடுத்த கொஸ்டின் எனக்கு வந்துட்டே இருக்கு, தெரியுதுங்களா? ஒரு 22 கொஸ்டின் இதுல மொத்தமா இருக்குன்னு வந்திருக்கு. நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லா கொஸ்டினுக்கும் போக விரும்பல, நான் ஃபர்ஸ்ட் பயாலஜிக்கு போயிடுறேன் இல்ல கெமிஸ்ட்ரிக்கு போயிடுறேன் அப்படின்னா, பயாலஜி நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பயாலஜி கொஸ்டினுக்கு உங்களை கூட்டிட்டு போயிடும். என்னெல்லாம் பயாலஜி இருக்கும் அந்த மாதிரி பயாலஜி கொஸ்டின்ஸ் கூட்டிட்டு போயிடும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 20வது நம்பர்ல இருந்து பயாலஜி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நான் 20வது நம்பர் ஸ்டார்ட் ஓகே கிளிக் பண்ணிடலாம். இங்க போயிட்டு தெரியுதுங்களா, 20வது நம்பர் நான் கிளிக் பண்ணிட்டேன்னா அந்த கொஸ்டின் டைரக்டா தமிழ்ல வருமா இங்கிலீஷ்லயே வருமா சார்? இந்த முறை வந்து நீங்க இங்கிலீஷ்ல பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த முறை நீங்க இங்கிலீஷ்ல பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம், ஓகே? ஃபர்தர் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க இங்கிலீஷ்ல பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 1 or 2 டைம்ஸ், ஒரு முறை 2 முறை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஜுஜிபி மேட்டர் மாதிரி இருக்கும். ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது இது, சரிங்களா? எல்லாருமே நாங்களும் இங்கே தமிழ்லாம் படிச்சது தானே வரும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி ஆயிடும் இது, சரிங்களா? இட்ஸ் நாட் a பிக் டீல். சொல்லுங்க. பிசிக்ஸ்ல என்ன சாரி தர்ஷினியா பேசிட்டு இருக்கிறது? ஆமா மேம். சிலபஸ் நாளைக்கு டெஸ்ட்க்கு என்ன மேம்? பிசிக்ஸ் பயாலஜில இது ஓகே. கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி, மேத்ஸ் இது வரைக்கும் என்னெல்லாம் உங்களுக்கு நடத்திருக்காங்களோ, சக்ராவோட யூடியூப் சேனல்ல என்ன டாபிக்லாம் இருக்கோ, ஓகேவா? அது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்து அது மட்டும் தான் உங்களுக்கான போர்ஷன்ஸ், வேற எதுவும் கிடையாது, சரிங்களா? யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா
லிங்க் கொடுத்துருக்காங்களா, இட்ஸ் ஓகே, நீங்க போய் பாருங்க. அதுல என்னெல்லாம் நடத்திருக்காங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு போர்ஷன்ஸா இருக்கும். ரொம்ப பேசிக் தான் இது. வந்து உங்களோட நாலேஜ் இது ஓகே, இது உங்களுக்கு தெரியுதா இல்லையா, அதாவது ஃபியூச்சர்ல நீங்க எக்ஸாம் எழுதும்போது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பதற ஆரம்பிச்சிடும். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த பேனிக்கை நம்ம குறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ். இது பாக்குறதுக்கு உங்களுக்கு புதுசா இருக்கு இல்லையா, பாக்குறதுக்கு உங்களுக்கு புதுசா தானே இருக்கு. இது வந்து போக போக என்ன ஆயிரும்னா, ஓகே இது ஒரு ஜிஜிபி மேட்ரு, சப்ப மேட்ரு, சால்ட் வாட்டர்ன்ற மாதிரி ஆயிடும். அதனாலதான் வந்து இது உங்களுக்கு கொடுக்குறோம். மற்றபடி வேற எதுவும் வந்துட்டு இது ரொம்ப பேனிக் ஆகணும் அப்படின்றதுக்குலாம் அவசியம் கிடையாது. சரிங்களா, ரொம்ப ஈஸியா இருக்கும். பேசிக்கான கொஸ்டின்ஸ். சார் கொஸ்டின் எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? படிச்சுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ see the question எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, which one of the following is correctly matched அப்படின்னு கேட்டிருக்காங்களா. கரெக்ட்லி மேட்ச்டுனா என்னது, கரெக்ட்னா என்னது சொல்லுங்க. வந்து ஜைகோட் எம்பிரியோ சரியானது ஆன்சர் வந்துட்டு யாரும் உங்களுதுலயே வந்து சொல்லிட்டாங்க. எம்பிரியோ. தர்ஷினி இஸ் டெல்லிங் த ஆன்சர். எல்லாருமே வந்துட்டு கிளாப் எமோஜி போடுங்க. சூப்பர், கிரேட். ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜைகோட் எம்பிரியோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்க செலக்ட் பண்றது, மார்க் பண்றது எல்லாத்தையுமே பண்ணிக்கோங்க. ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம சொல்லுங்க. இப்போ நீட் கோச்சிங் நாளைக்கு டெஸ்ட் சொல்றீங்களா மேம்? ஒரு ஒரு லெசன் எவ்வளவு क्वेश्चन மேம் கேட்பாங்க? மேம் நீங்க பேசுறது ஒண்ணுமே கேட்கல மேம். கேட்கலையா? எல்லாருக்குமே கேட்கலையா, உங்களுக்கு மட்டும் கேட்கலையா? கேக்குதா? இப்போ கேக்குதா? ஹலோ, இப்போ கேக்குதா? ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கான டவுட்ஸை வந்து நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன். இது முடிச்சிட்டு சரிங்களா, நான் இது மட்டும் முடிச்சிடுறேன். அப்புறம் இது முடிக்க முடியாது, லிங்க் கட் ஆயிரும். அப்புறம் இது மட்டும் முடிச்சிடுறேன். அப்புறம் நீங்க வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, ஓகேவா? வெயிட் அ மினிட். ஸோ see that இங்க வந்து நம்மளுக்கு ஒரு எல்லா கொஸ்டின்ஸும் நான் கொடுத்துட்டேன். எல்லா கொஸ்டின்ஸுமே நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், செலக்ட் பண்ணிட்டேன். எல்லாமே இங்க வந்துரும். எனக்கு அன்ஆன்சர்டு எத்தனை கொஸ்டின் இருக்கு, மொத்தம் டோட்டல் கொஸ்டின்ஸ் எவ்வளவு இருக்கு, எல்லாமே இங்க வந்துரும். முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு சப்மிட் எக்ஸாம் கொடுக்கணுமா. என்ன கொடுக்கணும், நீங்க சப்மிட் எக்ஸாம் கொடுக்கணும். இல்ல நான் சப்மிட் கொடுத்துறேன், சாரி, இல்ல நான் சப்மிட் கொடுக்க விரும்பல, திருப்பி ஒரு மாதிரி ரிவ்யூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அங்க கோ பேக் டு த எக்ஸாம் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது கோ பேக் டு எக்ஸாம் கொண்டு போகும். எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்க பாத்துக்கலாம், ஓகேவா? நீங்க டவுட்டை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதுக்கான டைம் தரேன், இது மட்டும் நான் முடிச்சிடுறேன், ஓகேங்களா? இது மட்டும் நான் முடிச்சிடுறேன், உங்களுக்காக கண்டிப்பா டைம் தரேன். அந்த டைம்ல ப்ளீஸ் யூ ஆஸ்க் டவுட். அது வரைக்கும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இது மட்டும் முடிச்சிடுறேன்மா, ஓகேவா? வெயிட் பண்ணுங்க, ஒரே ஒரு நிமிஷம், இது மட்டும் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ எக்ஸாம் உள்ள வர்றது எப்படின்னு தெரிஞ்சிருச்சா? உங்களுக்கு வந்து இமெயில் வரும், இல்ல வாட்ஸ்அப்ல லிங்க் வரும். ஏதோ ஒரு விதமா உங்களை வந்துட்டு இந்த லிங்க் வந்து சேர்ந்துரும், ஓகேவா? அதுலயே உங்களுக்கு டைம் இருக்கும், டேட் இருக்கும், என்ன கொஸ்டின்ஸ் இருக்கும், எத்தனை நம்பர் இருக்கும், எல்லாமே வந்துட்டு இருக்கும். பாஸ்வேர்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த லிங்கோடவே சேர்ந்து வந்துரும். ஸோ வந்ததுக்கு அப்புறம் நீ வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, யூ ஜஸ்ட் கோயிங் டு கிளிக் த லிங்க். நீங்க போய் அந்த லிங்க் மட்டும் டச் பண்ண போறீங்க. அது உங்களை எங்க கொண்டு போகும்னு பாத்தீங்கன்னா லாகின் பேஜுக்கு கொண்டு போகும். ஓகே, லாகின் பேஜுக்கு போயிட்டு நீங்க லாகின்ல போய் என்ன பண்ண போறீங்க, நீங்க போயிட்டு உங்களுடைய இமெயில் ஐடியை போட போறீங்க, பாஸ்வேர்டை போட போறீங்க, ஓகேவா? பாஸ்வேர்டு உங்களுக்கு ஆல்ரெடி உங்களோட வாட்ஸ்அப்லயோ இல்ல இமெயிலையோ வந்துடும். ஸோ நீங்க அதை போட போறீங்க. போட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லி லாகின் வரும், உள்ள கொண்டு போயிடும். உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், பொறுமையா படிங்க, ஓகேங்களா? பொறுமையா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் லைட்டா ஸ்க்ரோல் அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு ஒரு சின்ன குட்டியோண்டு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை நீங்க அந்த பாக்ஸ் பக்கத்துல ஒரு சில சென்டென்ஸ் எழுதிருக்கும், அதையும் படிச்சுக்கோங்க. ஐ ஹாவ் ரெட் என்டையர் என்ன சொல்றது, எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்ல குட்டியோண்டு இருக்கும், அதை நீங்க டிக் சிம்பிள் வரும், ஓகேவா? அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டிக் சிம்பிள் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார்ட் எக்ஸாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் உள்ள போயிருவீங்க. நீங்க என்ன பண்ணிருவீங்கன்னா எக்ஸாம் உள்ள போயிருவீங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல தானே? ஸோ எக்ஸாம் உள்ள போனதுக்கு அப்புறமா கொஸ்டின்ஸை நீங்க ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருங்க. என்ன பண்ணிருங்க, கொஸ்டின்ஸை ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஓகேவா? தயவு செஞ்சு பேசாதீங்க, நான் வந்து முடிச்சிடுறேன். ஓகேவா? சோ இது ஹலோ யார் ஓகே லிசன் டியர்ஸ். சோ இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. சோ ஓகேவா, புரியுதா? சார் புரியல சார். எது புரியலமா உங்களுக்கு? எது புரியல உங்களுக்கு?
மேம் நீங்க பேசும்போது சவுண்ட் கட் ஆயிடுச்சு, கொஞ்சம் ரிப்பீட் பண்றீங்களா? நான் எதுவுமே பேசவே இல்லையே. ஓகே, ஸோ see கொஞ்ச that நான் திருப்பி நேரம் ஓகே நான் ஒரு முறை திருப்பி சொல்லிடுறேன். எல்லாருமே கொஞ்சம் மியூட்ல இருந்து கேட்டுக்கோங்க. அன்மியூட் பண்ணீங்கன்னா திருப்பி வராது, லிங்க் கட் ஆயிரும். நானே நினைச்சா கூட திருப்பி சொல்ல முடியாது. ப்ளீஸ் லிசன் டு திஸ். உங்களுக்கு வந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்லயோ இல்ல இமெயிலையோ உங்களுக்கு வந்துட்டு லிங்க் வந்துரும். அந்த லிங்கோடவே பாஸ்வேர்டு, டைமிங், டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணி வந்துரும். நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த லிங்கை டச் பண்ணணும். அந்த லிங்க் உங்களை எங்க கொண்டு போகும்னு பாத்தீங்கன்னா லாகின் பேஜ் கொண்டு போகும். லாகின் பேஜ்ல இமெயில் ஐடியை நீங்க என்ன பண்ண போறீங்க, ஓகே போட போறீங்க. அது கீழே வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்திருக்கும். அந்த பாஸ்வேர்டை போட போறீங்க. அந்த பாஸ்வேர்டை போட போறீங்க. ரிமெம்பர் தட். அதுக்கப்புறம் லாகின் சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு அந்த எக்ஸாம்க்குள்ள போயிருவீங்க. என்னமா உங்க பிரச்சனை? ஓகே, சோ நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாமோடைய எக்ஸாமோடைய அந்த ப்ரொசீஜர், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதை படிச்சுட்டு ஐ ஹேவ் ரெட் தட் கான்டென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்க ப்ளூ டிக் வந்து வரும், அதை நீங்க கிளிக் பண்ண போறீங்க. ஓகேவா? அப்புறம் ஸ்டார்ட் எக்ஸாம் கொடுக்க போறீங்க. அப்புறம் ஸ்டார்ட் எக்ஸாம் கொடுத்துட்டு எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணது, மார்க் பண்ணது எல்லாத்தையும் நீங்க ஒரு முறை பார்த்துட்டு எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா சப்மிட் எக்ஸாம் கொடுக்க போறீங்க. எல்லாம் முடிச்சுட்டு சப்மிட் எக்ஸாம் கொடுக்க போறீங்க. சப்மிட் எக்ஸாம்க்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? சார் ஒரே ஒரு டவுட் கேட்கலாமா? என்னதுமா? புரியல. ஒரே ஒரு டவுட் கேட்கலாமான்னு கேட்டேன். இருங்க நான் முடிச்சிடுறேன், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் முடிச்சிடுறேன். மத்தவங்களுக்கு இது டிஸ்டர்பன்ஸா இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சோ சப்மிட் முடிச்சதுக்கு அப்புறம் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் வரும். நீங்க ஏதாவது ஃபீட்பேக் எழுதிட்டு நீங்க என்ன பண்ணனா சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, சப்மிட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, உங்க எக்ஸாம் சப்மிட் ஆயிருச்சு. ஓகேவா? உங்க எக்ஸாம் என்ன ஆயிடுச்சுன்னா சப்மிட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து உங்களோட ஸ்கோர் வந்துரும். எத்தனை கொஸ்டின் கரெக்ட், எத்தனை கொஸ்டின் ராங், இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துரும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்க எக்ஸாம்ஸ் கொடுக்க போறீங்க. மேம் இப்ப டெஸ்ட் முடிச்சிட்ட உடனே டெஸ்டோட ரிசல்ட் வந்துருமா இல்ல half an hour 1 hour கழிச்சு வருமா? உடனே வந்துரும். நான் இப்போ உங்க கண்ணு எதிர்க்க தான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம் முடிச்ச உடனே என்னோட ரிசல்ட் வந்துருச்சு. ஓகேவா? 8.2 20 செகண்ட்ஸ் நான் அட்டென்ட் பண்ணிருக்கேன். எத்தனை கரெக்ட், எத்தனை தப்பு எல்லாமே இதுல வந்துருச்சு எனக்கு. ஓகேவா? சோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா 4 மார்க்குமா. ஓகேவா? ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க். ரிமெம்பர் தட், ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க். ஒரு கொஸ்டின் தப்பாச்சுன்னா அதுக்கு 0 மார்க் பிளஸ் ஒரு கொஸ்டின் கரெக்டா எழுதிருப்பீங்க இல்லையா, அதுல இருந்து 1 மார்க் மைனஸ் ஆகும். நீட்ல கூட அப்படிதான் மைனஸ் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய டெஸ்ட் கூட வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு 4 கொஸ்டின் கரெக்டா எழுதிருக்கீங்க. 4 into 4 எவ்வளவு வரும்? 16 மார்க். ஓகேவா? ஒரு கொஸ்டின் வந்து தப்பா எழுதிட்டீங்க. சோ ஒரு கொஸ்டினுக்கான 4 மார்க் போயிடுச்சு. 16 மார்க்ல இருந்து 1 மார்க் மைனஸ் ஆகி உங்களுக்கு 15 மார்க் தான் வரும். ஓகேவா? ரிமெம்பர் தட். சோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த டெஸ்ட் நீங்க கொடுக்க போறீங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு ரிசல்ட் வந்துரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கொடுத்த உடனே you will get the result. அதே மாதிரி ஒரு சொல்லுங்க. அது நம்ம எப்போ வேணாலும் ஓபன் பண்ணி கேட்கலாம், क्वेश्चन இது பண்ணலாம் சார்? இல்லம்மா, ஒரு முறை நீங்க உள்ள போயிட்டீங்க, இமெயில் ஐடி கொடுத்து ஸ்டார்ட் எக்ஸாம் கொடுத்துட்டீங்கன்னா ஓகேவா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ரீட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அந்த ஒரு முறையில தான் நீங்க எக்ஸாம் கொடுக்கணும். சும்மா வெளியில வர்றது, ரெஃப்ரெஷ் பண்றது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த எக்ஸாம் வந்துட்டு கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் திருப்பி உங்களால புரியலமா? டைம் லிமிட்டா மேம்? இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்க்கு டைம் வந்து இருக்கும். எத்தனை क्वेश्चंस இருக்கோ அத்தனை மினிட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதே டைம் ஓபன் பண்ணுமா இல்ல காலையில ஈவினிங் அப்படி ஓபன் பண்ணுமான்னு கேக்குறேன் சார். உங்களுக்கு எப்ப மெயில் ஐடி வருதோ, ஓகேவா, எப்ப உங்களுக்கு மெயில் வருதோ அப்பத்துல இருந்து உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க எப்ப உள்ள கிளிக் பண்ணி போறீங்களோ அப்பத்துல இருந்து டைம் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே சார். சம்டைம்ஸ் வந்துட்டு சொல்லுங்கம்மா. தமிழ் செல்வனா? ஆமா சார். மார்க் எப்படி போய் பாக்குறது சார்? இந்த முறை வந்து என்ன கேக்குறீங்க? மார்க் எவ்வளவா? அது எப்படி போய் எதுல போய் பார்க்கணும் சார்? உங்களுக்கு நீங்க முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், எக்ஸாம் சப்மிட் கொடுத்துருங்க. எக்ஸாம் சப்மிட் கொடுத்த உடனேயே உங்களுக்கு வந்து ரிசல்ட் அதுவா காமிச்சிடும். சப்மிட் எக்ஸாம் கொடுக்குறீங்க, சப்மிட் எக்ஸாம் கொடுத்த உடனே ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் மாதிரி ஒன்று வரும். அதையும் நீங்க சப்மிட்னு கொடுத்துட்டீங்கன்னா, எதுவுமே எழுதினாலும் சரி எழுதனாலும் சரி ஜஸ்ட் சப்மிட் ஃபார்ம் கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு இது இந்த ரிசல்ட் விசிபிள் ஆயிரும். இதுதான் உங்களோட ரிசல்ட். உங்களோட ஸ்கோர் என்ன, நீங்க நிமிஷம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு போனஸ் மார்க் ஏதாவது இருக்கா? போனஸ் மார்க் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது.
ஸோ சப்போஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதோ ராங்கா இருக்கு, ஏதோ ஒரு கேள்வி வந்து ராங்கா இருந்துச்சுன்னா உங்களுக்கு போனஸ் மார்க் வந்துட்டு அலாட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து உங்களோட டோட்டல் ஸ்கோர் என்னன்னா என்னோடது 3 மார்க். எவ்வளவு பெர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா 7.50% இருக்கு. சொல்லுங்க சார். இப்போ நான் வந்து தமிழ் மீடியம் சார். ஓகே, அது வந்து நம்ம தமிழ்ல இது பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படி சார் பண்ண முடியும்? தமிழ்ல இந்த எக்ஸாம் கிடையாதுமா. நீங்க வந்து இங்கிலீஷ்ல 1 முறை 2 முறை ட்ரை பண்ணுங்க, அது உங்களுக்கு ஈஸியா ஆயிரும். ஓகேங்களா? அவ்வளோ பெரிய ஒரு இதுலாம் கிடையாது, ஈஸியா தான் இருக்கும். ஒரு எக்ஸாம் நீங்க கொடுத்து பாருங்க, அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அது ஈஸியா இல்ல தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நீங்க வந்துட்டு அதே வந்துட்டு நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா நம்ம தமிழ் மீடியம் நம்மளால இங்கிலீஷ் படிக்க முடியும்னா எவ்வளவு நாளுக்கு அதையே நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்க? சொல்ல முடியாது இல்லையா? ஸோ ட்ரை பண்ணுங்க, இங்கிலீஷ்ல தர ட்ரை பண்ணுங்க. நம்ம டீச்சர்ஸும் வந்து தமிழ்லயும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. பயப்படாம ஜஸ்ட் ட்ரை, ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாதான் தெரியும் நம்ம ஃபர்ஸ்டே நம்மளால முடியுமா. இவ்வளவு டவுட்ஸ் வந்து இப்போ இங்கிலீஷ்ல டிக் பண்ணிடுறான் சார். அப்புறமா அது ஃபுல்லா கொடுக்கும்போது நம்ம எக்ஸாம் எழுத போவோம்ல சார். ஓகே, அப்போ வந்து தமிழ்ல கொடுப்பாங்களா இல்ல இங்கிலீஷ்லயே கொடுப்பாங்களான்னு கேக்குறேன் சார். நீட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய மொழிகள்ல நம்மளால எழுத முடியும். கேக்குதா? ஹலோ மேம். கேக்குதா? சொல்லுங்க மேம், எனக்கு ஒரு ஸ்மால் டவுட். சொல்லுங்க. இப்போ நீட் क्वेश्चनக்கு எத்தனை क्वेश्चन வரும் மேம்? நீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி வில் பி ஹேவிங் 180 क्वेश्चंस. ஓகே, டோட்டலி உங்களுக்கு வந்து 180 क्वेश्चंस இருக்கும். இங்க வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 30 क्वेश्चन தான். ஒரு ஜஸ்ட் ஒரு என்னது, இது ஒரு ஜஸ்ட் வீக்லி அசஸ்மெண்ட் மாதிரி, உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட். ஓகே. ஜெயிக்கு மேம் ஜெயிக்கும் அதே 30 தான். இது ஜஸ்ட் சும்மா ட்ரையல் தானே, சோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஜியோ யாருமா ஜியோமி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க? ஜியோமி யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க? என்ன டவுட் உங்களுக்கு? இல்லனா டைப்பாவது பண்ணுங்க அட்லீஸ்ட். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? மேக்ஸ் சார் வருவாரு டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு. சார் யா சொல்லுங்க சொல்லுங்க. ரிஸ்வான் சரி, எந்த ஜிமெயில் ஐடி கொடுத்தோமோ அந்த நிஜமா நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே கேட்கல. நீங்க அட்லீஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்க, நாங்க ரிப்ளை பண்றோம். சார் எந்த ஜிமெயில் ஐடி கொடுத்தோமோ அதுல தான் டெஸ்ட் எழுதணுமா சார்? அதுல மட்டும் தான் வர முடியும். வேற எந்த ஜிமெயில் போட்டாலும் ஓபன் ஆகாது சார். வரும். வேற மொபைல்ல இருந்து போடலாமா சார்? எந்த மொபைல்ல இருந்து போட்டாலுமே ஒரு முறை தான் நீங்க அந்த இமெயிலை யூஸ் பண்ண முடியும் அந்த எக்ஸாம்க்கு. எந்த மொபைல்ல இருந்து வேணா நீங்க நாட் an issue. ரிஸ்வான் ஷரீஃப் ப்ளீஸ் ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. பாஸ்வேர்ட் வரும். சாரி புரியல. பாஸ்வேர்ட் வந்து உங்களுடைய மெயிலே வந்துருமா எல்லாம்? நான் அதுதானே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு எல்லாமே உங்க மெயிலே வந்துடும். நீங்க எதுவுமே வந்துட்டு வெயிட் பண்ணணும் பயப்படணும்ன்ற அவசியமே கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு வரலன்னா கூட நீங்க ஸ்கூல்ல காண்டாக்ட் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க எதுவா இருந்தாலுமே. ஸோ ஓகே, இப்போ மேக்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இந்த எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணணுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு சப்போஸ் ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப வந்து ஜுஜிபி தான் இது. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்தா everything will be easy only. Okay, maths sir வருவாங்க. மேக்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, thank you dears. மாடி மேம் இருக்கீங்களா? இப்ப மேக்ஸ் சார் வருவார். மேக்ஸ் சார் கிட்ட வந்து ஏதாவது மேக்ஸ்ல டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேவா? இல்ல மேம், லாஸ்ட் ஒரே क्वेश्चन மட்டும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ நாளைக்கு டெஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. எந்த क्वेश्चन பேஸ் பண்ணி வரும்னு சொன்னீங்க? நீட்டுக்கும் ஜெயிக்கும் ரெண்டுத்துக்குமே. இது வரைக்கும் என்னெல்லாம் சக்ரா அகாடமில நடத்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் வரும். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு யூடியூப் சேனல் இருக்கு, அதுல இது வரைக்கும் நடத்தின எல்லா போர்ஷன்ஸுமே அப்லோட் பண்ணிருக்கோம். ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? சார் உங்களுக்கு காமர்ஸ் குரூப் இல்ல சார், காமர்ஸ் கூட கொடுப்பீங்களா சார்? சாரி புரியலமா, என்னமா? இப்போ வந்து கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்ஸ், ஜுவாலஜி இருக்கு. ஜுவாலஜி வந்து நாங்க எடுக்கல சார், சிஎஸ் குரூப் தான் எடுத்துக்கிறோம். சரியா கேட்கல நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு.
மேம் சொல்லுங்கம்மா. மேம் நீட்டுக்கு வந்து மேக்ஸ் இல்லைங்க தானங்க மேம்? மேக்ஸ் கிடையாது. அதான் மேம் மேக்ஸ் வந்து இப்போ டவுட் கிளியர் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க, அதனால தான் மேம் ஒரு டவுட் கேட்டேன். நீங்க வந்துட்டு லீவ் பண்ணிக்கலாமா, கிளாஸ் நீங்க லீவ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். இந்த எக்ஸாம்ல எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். Thank you so much. மேம் என்னம்மா? ஜேஇ இருக்கவங்க இருக்கணுமா அப்போ? ஜே இருக்கிறவங்க இருங்க. மேக்ஸ் சார் கிட்ட ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, அவர் வந்து கிளாரிஃபை பண்ணுவார் உங்களுக்கு. ஓகே மேம். ஓகே டியர்ஸ், thank you so much. நீட்ல இருக்கிறவங்க டிஸ்கனெக்ட் ஆகலாமா மேம்? என்ன கேக்குறீங்க? சாரி. நீட்ல இருக்கிறவங்க டிஸ்கனெக்ட் ஆகலாமா? மேக்ஸ்ல டவுட் இல்ல, அதாவது ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் டவுட் இருக்கவங்க இருங்க. நீட் ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் லீவ், நோ ப்ராப்ளம். இப்போ மேக்ஸ் செஷன் தான் நடக்க போகுது, மேக்ஸ் டவுட் சால்விங் செஷன் தான் நடக்க போகுது. தேங்க் யூ மேம். ஓகே ஓகே மேம் இது எவ்வளவு நேரம் மேம் நடக்கும் மேக்ஸ்? மேக்ஸ் 8 o'clock வரையும் நடக்கும்டா. ஓகே மேம். ஓகே Thank you, ma'am. Hi students, so this is maths teacher Praveen Kumar. So நம்ம இப்போ மேக்ஸில் ஏதாவது டவுட் இருக்குன்னா அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா சேட்டில் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட்டோ நான் அதை கிளியர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக நம்ம மேக்ஸில் ரிலேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தோம், சரிங்களா? ஸோ அதில் என்ன டவுட்டு அப்படின்னு நீங்கள் கேளுங்க, நான் அதை உங்களுக்கு கிளியரிஃபை பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் எதனா இருந்தால் நீங்கள் சேட்டில் சொல்லலாம்பா. கேட்குதுங்களா உங்களுக்கு எல்லாருக்கும்? நான் மேக்ஸ் டீச்சர். ஸோ மேக்ஸில் எதனா டவுட் இருந்தால் கேளுங்க, நம்ம பார்க்கலாம். ரெப்ரசன்ஸ் ஆஃப் ரிலேஷன். ஓகே, ஸோ இதுதான் ரெப்ரசன்டேஷன் ரிலேஷன்னா. ஸோ ரிலேஷனு நம்ம எப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரோ டயக்ராம் ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்போ ரெண்டு செட்டு இருக்கு, ஏ என்ற ஒரு செட்டு, பி என்ற ஒரு செட்டு. ஸோ ஏல என்னெல்லாம் எலமெண்ட் இருக்கு? 1 3 5 2 4. பியில் 2 6 10
8 4. ஸோ இப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிலேஷன் இருக்கு, 2 4 ரிலேஷன் இருக்கு, 3 6 ரிலேஷன் இருக்கு, 4 8 ரிலேஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷனை ஏரோ டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்றது. நெக்ஸ்ட் இப்போ இதுவே வந்து நம்ம எப்படி ரோஸ்டர் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ரோஸ்டர் ஃபார்ம்ன்றதும் ஒரு செட்டு தான். ஸோ ரிலேஷனுக்காக நம்ம இங்கே R எழுதியிருக்கோம். அதுவும் ஒரு ரிலேஷன் ஒரு செட்டுன்றதுனால ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட், அதுக்கப்புறமா ஆர்டர்டு பேர். ஸோ எது எதுலாம் செட்டில் ரிலேஷன் இருக்குன்னு பார்க்குறோம். 1 2 ரிலேஷன் இருக்கு, அதனால 1 2. நெக்ஸ்ட் எந்த எலமெண்ட்ஸ்ல ரிலேஷன் இருக்குன்னு பார்க்குறோம். ஏலேருந்து 2ன்ற எலமெண்ட்டும் பிலேருந்து 4ன்ற எலமெண்ட்டும் ரிலேஷன் இருக்கு, அதனால 2 4. நெக்ஸ்ட் எது ரிலேஷன் பார்க்குறப்ப ஏல 3யும் பில 6ம். ஸோ தட்ஸ் வை we are writing 3 6. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏல 4 எலமெண்ட் பில 8 எலமெண்ட், அதனால 4 8. 5 10க்கு எழுதக்கூடாது, ஏன்னா 5ம் 10ம் ரிலேஷன்ல இல்லை. ஸோ ரிலேஷனை பொறுத்தவரையிலும் செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ரிலேஷன்ல இருக்கணும், தொடர்புல இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எதெல்லாம் தொடர்புல இருக்கணும் அது மட்டும் தான் ரிலேஷன்ல வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ரோஸ்டர் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ரோஸ்டர் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் வேற எப்படிலாம் ரெப்ரசென்ட் பண்ணலாம் ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம். செட் பில்டர் ஃபார்ம்ல நம்ம பார்த்துருப்போம். ஸோ முதல்ல ஆர்டர்டு பேர் எக்ஸ் ஒய், அது எப்படி இருக்கும் கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ இங்கே பாருங்களேன் ரிலேஷன் எப்படி கண்டிஷன் இருக்குன்னு பாருங்களேன். ஸோ ஒய் ஆனது எக்ஸோட 2 மல்டிப்ளை ஆகுது, அப்போ ஒய் ஈக்குவல் டு 2x. எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, ஒய் பிலாங்ஸ் டு பி. ஸோ இதென்ன கிளியராக பாருங்களேன். ஆர்டர்டு பேர் எப்படின்னா கண்டிஷன் என்னன்னா எக்ஸுக்கு நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதோட 2 மல்டிப்ளை பண்ணால் ஒய்ல இருக்கிற வேல்யூ. இப்போ பாருங்க எக்ஸுக்கு 1 இருக்கு, அதோட 2 மல்டிப்ளை பண்ணால் ஒய் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாமே ஏல இருந்து எடுக்கிறோம், அதனால எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. ஆர்டர்டு பேர்ல இருக்கிற 2வது எலிமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பி, அதனால ஒய் பிலாங்ஸ் டு பி. எக்ஸ் ஒய். ஸோ எக்ஸ் 1ன்னு கொடுத்தோம்னா ஒய்ல 2 வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்றது செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். இது புரிஞ்சுட்டா? ரிஸ்வான் ஷெரீப் புரிஞ்சுதுங்களா? மறுபடியும் சொல்லுங்க, புரியலன்னா மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் வேணா சொல்லலாம். ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கப்பா. ரிஸ்வான் ஷெரீப். ஓகே, வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ வேற யாருக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம்ப்பா. ஓகே, ஜீவரட்சகன் சிம்மெட்ரிக் ரிலேஷன் அப்படின்றது கேட்டிருக்கீங்க. சிம்மெட்ரிக் ரிலேஷன். ஸோ முதல்ல நம்ம ரிலேஷன்லேருந்து ஒரு ஆர்டர்டு பேர் எடுக்கணும். இப்போ 1 2 அப்படின்னு ஒரு ஆர்டர்டு பேர் ரிலேஷன் இருக்கணும் கண்டிப்பா. ரிலேஷன் பாருங்க, ஆர் அப்படின்ற ஒரு ரிலேஷன் இது. ஸோ இது வந்து ஒரு கிவன் ரிலேஷன். இந்த ரிலேஷன்ல 2 ஆர்டர்டு பேர் இருக்கு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆர்டர்டு பேர் எடுக்கிறோன்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிளா இப்போ நான் 1 2 அப்படின்னு ஒரு ஆர்டர்டு பேர் எடுக்கிறேன். எடுத்தோம் அப்படின்னா இந்த ஆர்டர்டு பேர்ல இருக்கிற எலமெண்ட்டை நான் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். 1 2 இருக்கா, அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 1 கிடைக்கும். இந்த ஆர்டர்டு பேர் இப்போ நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆர்டர்டு பேரு ரிலேஷன்ல இருக்கா? இல்ல. இல்லாததுனால இந்த ரிலேஷன் என்ன கிடையாதுன்னா சிம்மெட்ரிக் ரிலேஷன் கிடையாது. ஸோ இப்போ சிம்மெட்ரிக் ரிலேஷன் எப்போ அப்படின்னா அப்போ 2 1 இதுல இருக்கணும். இப்போ பாருங்களேன், ரிலேஷன் 1 2 இன்னொரு ஆர்டர்டு பேர் 2 1.
இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன் ரிலேஷன். இப்போ நீங்கள் 1,2 எடுங்க, எடுத்தோம் அப்படின்னா இதை ரிவர்ஸ் பண்ணணும் 2,1 இது ரிலேஷன்ல இருக்கு. அதனால கொடுத்துருக்கிற ரிலேஷன் சிமெட்ரிக் ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். கிளியருங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதுலயே பாருங்களேன், இப்போ இன்னும் 3,2ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இது ரிலேஷன் கிடையாது. ஏன் ரிலேஷன் கிடையாது? இது வரணும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 2 ஆர்டர் பேருக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் மூணாவதா இருக்கிற ஆர்டர் பேருக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா 3,2 நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதை இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா 2,3 2,3 ரிலேஷன்ல இருக்கா? இல்லை. அப்போ இது ரிலேஷன் சிமெட்ரிக் ரிலேஷன் கிடையாது. இப்போ இந்த இந்த ரிலேஷன் சிமெட்ரிக் ரிலேஷனா இருக்கணும்னா 1,2க்கு 2,1 இருக்கு. 3,2க்கு என்ன இருந்தா இது வந்து சிமெட்ரிக்கா இருக்கும்? 2,3 வேணும். அப்போ இந்த 3,2க்கு 2,3ன்றது ரிலேஷன்ல இருந்துச்சுன்னா அப்போ இந்த ரிலேஷனை நம்ம சிமெட்ரிக்னு சொல்லிடலாம். அதுதான் அர்த்தம். ஸோ சிம்பிளா என்னன்னா ரிலேஷன்ல இருக்கிற ஒரு ஆர்டர்டு பேர் நம்ம எடுப்போம், எடுத்தது அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 எலமெண்ட்டையும் கிடைக்கிற ஆர்டர்டு பேரும் அதே ரிலேஷன்ல இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளா பாருங்களேன், இது ஒரு ரிலேஷன், இது சிமெட்ரிக் ரிலேஷனா இல்லையானா சிமெட்ரிக் ரிலேஷன் தான். ஏன், என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1,1 கரெக்டுங்களா? இதை எடுத்தோம் அப்படின்னா இதை நம்மளுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும்? 1,1 தான் கிடைக்கும். அப்போ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுவே பாருங்களேன், ரிலேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் ஒரே ஒரு ஆர்டர்டு பேர் தான் இருக்கு, 2,3ன்னு ஒரு ஆர்டர்டு பேர் இருக்கு. இப்போ இது சிமெட்ரிக்கா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா சிமெட்ரிக் ரிலேஷன் கிடையாது. என்ன ரீசன்னா ஒரே ஒரு ஆர்டர்டு பேர் தான் இருக்கு. நீங்க அதை எடுக்கிறீங்க 2,3 எடுத்தீங்க அப்படின்னா அது திருப்பி போட்டால் நம்மளுக்கு கிடைக்கிறது 3,2. இது ரிலேஷன்ல இருக்கா? இல்லவே இல்லை. ரிலேஷன் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அதனால இது என்ன கிடையாது? சிமெட்ரிக் ரிலேஷன் கிடையாது. சப்போஸ் இப்போ இது ரிலேஷன் சிமெட்ரிக்கா இருக்கணும்னா என்ன இருக்கணும்? இதுல உங்களுக்கு 3,2வும் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது சிமெட்ரிக் ரிலேஷன். அவ்வளோதான். ஸோ ஷார்ட்டா ரிலேஷன்ல இருந்து நம்ம முதல்ல ஒரு ஆர்டர் பேர் எடுக்கணும், அதில் இருக்கிற எலமெண்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணா கிடைக்கிறதும் ரிலேஷன்ல இருக்கணும். அப்படி இருந்தா அது சிமெட்ரிக் ரிலேஷன், இல்லைன்னா சிமெட்ரிக் ரிலேஷன் கிடையாது. ஸோ இது புரிஞ்சதுங்களா? ஜீவரட்சகன் புரிஞ்சதுங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் ரிஸ்வான் ஷெரீப், டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷனை பத்தி கேட்டிருக்கீங்க. ஸோ இதுலயே நான் சொல்றேன்பா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் அப்படின்னா ரிலேஷன் அப்படின்றது எதனுடைய சப்செட்? இது நம்ம ஆல்ரெடியே பார்த்தோம். எதனுடைய சப்செட் சொல்ல முடியுங்களா? கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட் ரிலேஷன். அப்போ ரிலேஷன் எப்படி எழுதலாம்னா ஆர் சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ இந்த ஹெட்டிங்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. நான் எதை பற்றி சொல்கிறேன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன், அந்த பேஜுக்கு எப்படி போயிடலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன். ஸோ இப்போ ரிலேஷன் அப்படின்றது சப்செட். எதனுடைய சப்செட்னா கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட். கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட். ஓகேங்களா? இப்போ 2 செட்டு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஏ ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, பி ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன வரும்? ஏ கிராஸ் பின்னு வரும். இப்போ இதில் எவ்வளோ எலமெண்ட் இருக்கும்? என் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 3 இருக்குன்னு வச்சுங்க. ஏல வந்து 3 எலமெண்ட் இருக்கு, பியில் 2 எலமெண்ட் இருக்கு அப்படின்னா இதனுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்? 6ஆ இருக்கும். இது எப்படி வந்தது அப்படின்னா என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. என் ஆஃப் ஏ, ஏல 3 எலமெண்ட் இருக்குங்களா? 3. என் ஆஃப் ஏ, பியில் 2 எலமெண்ட் இருக்குங்களா? 2. 3 இன்ட்டு 2 6ன்னு அர்த்தம். அப்போ 2 தான் நம்மளுக்கு என்ன ஆன்சர்? டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் அர்த்தம். ஸோ சிம்பிளா 2 number of elements in Gaussian product, number of element in Cartesian product.
கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம். கிளியருங்களா? ஸோ ரிஸ்பான்ஸ் சரி புரிஞ்சுதாப்பா? இது புரிஞ்சதுன்னா ஓகே, அப்படி எதனா ரெஸ்பான்ஸ் சொல்லுங்க. இல்லை புரியல மறுபடியும் சொல்லணும்னா சொல்லுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி ரிலேஷன். திவ்யா சரவணன் அப்படின்றது கேட்டிருக்கீங்க. ஐடென்டிட்டி ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஐடென்டிட்டி ரிலேஷன் அப்படின்னா ஏ அப்படின்ற ஒரு செட் கொடுத்துருக்காங்க. ஏல 1 2 3 இந்த மாதிரி 3 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ரிலேஷன் டிஃபைன் பண்ணுறாங்க. ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு ஏ இப்படி சொன்னாலும் ஒன்று தான். ரிலேஷன் ஆன் ஏ ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான். ரிலேஷன் ஆன் ஏன்னு சொன்னாலும் ஒன்று தான். ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு ஏன்னு சொன்னாலும் ஒன்று தான். இப்போ இதுலேருந்து ரிலேஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா ரிலேஷனில் என்ன இருக்கணும்னா 1,1 இருக்கணும், 2,2 இருக்கணும், 3,3 இருக்கணும். ஸோ சிம்பிளாக எப்படி சொல்கிறது அப்படின்னா, ரிலேஷன் எதுலேருந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா ஏலேருந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா ஏல 3 எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா ரிலேஷன்லேயும் கண்டிப்பாக 3 ஆர்டர்டு பேர் இருக்கணும். அந்த எலிமெண்ட் அதோடவே ரிலேஷன் இருக்கணும். 1 அப்படின்னா அது 1ஓடவே ரிலேஷன் இருக்கணும். 2 அப்படின்னா அது 2ஓடவே ரிலேஷன் இருக்கணும். 3 அப்படின்னா அது 3ஓடவே ரிலேஷன் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இப்போ பாருங்களேன், இப்போ R2 அப்படின்ற ரிலேஷனை இதே ஏல டிஃபைன் பண்ணுறாங்க. ஆர்டர்டு பேர் என்ன இருக்குது அப்படின்னா 1,1 2,2 இருக்குது. இப்போ இது ஐடென்டிட்டி கிடையாது. ஏன் அப்படின்னா 3,3 இல்லை. இதில் 3,3 இதில் இல்லாதனால இது ஐடென்டிட்டி கிடையாது. சப்போஸ் இன்னொரு ரிலேஷன் இதுலேருந்து டிஃபைன் பண்ணுறாங்க. 1,1 2,2 3,3 1,2 அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன 1,1 இருக்கு, 2,2 இருக்கு, 3,3 இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராவா 1,2 அப்படின்றது ஆட் ஆயிருக்கு. இந்த மாதிரி இருந்தாலும் இது ஐடென்டிட்டி ரிலேஷன் கிடையாது. இங்க எத்தனை எலிமெண்ட் இருக்கு? 3 இருக்கு. அப்ப ரிலேஷன்லயும் 3 ஆர்டர்டு பேர் தான் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் அது ஐடென்டிட்டி ரிலேஷன். கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. சிம்பிளா அதுதான் ஐடென்டிட்டி ரிலேஷன். கிளியருங்களா? ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கப்பா. திவ்ய சரவணன் புரிஞ்சுதுங்களா? புரியலன்னா ஓகே. நெக்ஸ்ட் ரிஸ்வான் ஷரீஃபே மறுபடியும் கேட்டிருக்கீங்க. யூனிவர்சல் ரிலேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கேன். யூனிவர்சல் ரிலேஷன் அப்படின்னா ரிலேஷன்ல இருக்கிற எலமெண்டோட எண்ணிக்கை கவுண்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கிற எலமெண்டோட எண்ணிக்கைக்கு ஈக்குவலா இருக்கணும். சப்போஸ் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூனிவர்சல் ரிலேஷன் பார்ப்போம். ஸோ யூனிவர்சல் ரிலேஷன் இப்போ பாருங்களேன், ஒரு சம் இதுல பாருங்க. ஸோ இப்போ பாருங்க இந்த சம்மு. ஸோ ஏ ஈக்குவல் டு 0,1,2 அண்ட் தி ரிலேஷன் ஆர் ஃப்ரம் ஏ டு ஏ. தென் ஆர் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க ஏ கமா பி. ஏல இருந்து பியை மைனஸ் பண்ணா கிடைக்கிறது இந்த ஆறுன்றது ரிலேஷன் கிடையாதுப்பா. இங்க இருக்கிற ஆர், இந்த ஆறு ரிலேஷன் கிடையாது. இந்த ஆர் ரியல் நம்பர். ஓகேங்களா? பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர்டு பேர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல இருந்து ரெண்டாவது எலமெண்ட்டை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறது ரியல் நம்பரா இருக்கணும். அதுதான் கண்டிஷன். ஓகேங்களா? அப்படி இருந்தா அது என்னன்னு கேட்கறாங்க. இப்போ நீங்க இதுக்கு பாருங்களேன், ரிலேஷன் எதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஏ டு ஏல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்ப உங்களுக்கு ஏ கிராஸ் ஏ என்னவா இருக்கும்? 0,0 0,1 0,2 1,0 1,1 1,2
2,0 2,1 2,2 அவ்வளோதான் கரெக்டுங்களா? ஸோ 7 3 இருக்குன்னா 3 × 3 9 எலமெண்ட்ஸ் இருக்கும் ஏ கிராஸ் ஏல. இப்போ இந்த 9மே ரிலேஷன்ல இருந்துச்சுன்னா அது யூனிவர்சல் ரிலேஷன் அர்த்தம். ஸோ n ஆஃப் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் கேபிட்டல் ஆர். இங்க கேபிட்டல் ஆர்ன்றது ரிலேஷன்ல இருக்கிற எலமெண்ட்டும் எண்ணிக்கையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கிற எலமெண்ட் எண்ணிக்கையும் ஈக்குவலா இருந்ததுன்னா அது யூனிவர்சல் ரிலேஷன் அர்த்தம். இந்த சம்மு யூனிவர்சல் ரிலேஷனை பேஸ் பண்ணாத. நீங்க என்ன பாருங்களேன், ஏ இப்போ பாருங்க 0, பி வந்து 0, 2 மைனஸ் பண்ணா கிடைக்கிறது 0 கரெக்டுங்களா? இதுக்கு மைனஸ், இதனுடைய ஆன்சர் 0, அது ஒரு ரியல் நம்பர். இதனுடைய ஆன்சர் -1, அது ஒரு ரியல் நம்பர். இதனுடைய ஆன்சர் -2, அது ஒரு ரியல் நம்பர். ஸோ நீங்க எல்லா பேரும் செக் பண்ணீங்கன்னா கிடைக்கிற எல்லாத்துக்குமே இதுக்கும் சரி 1,1 1,2 ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு 1, இதுக்கு 0, இதுக்கு பார்த்தீங்கன்னா -1 2 1 0 எல்லாமே ரியல் நம்பர். அப்போ எல்லாமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றதுனால எல்லா ஆர்டர்டு பேருமே உங்களுக்கு ரிலேஷன்ல இருக்கும். அப்போ டோட்டலாக ரிலேஷன்லையும் இந்த எல்லா ஆர்டர்டு பேர் இருக்குன்னா 9 இருக்கும். n ஆஃப் ஏ கிராஸ் ஏ இதுவும் 9 இதுவும் 9 ஈக்குவலாக இருக்கிறதுனால யூனிவர்சல் ரிலேஷன் அப்படின்னா. யூனிவர்சல் ரிலேஷன்னா இந்த மாதிரி தான் கான்செப்டுங்க. ரெஸ்பான்ஸ் சரி புரிஞ்சுதுங்களா? ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கப்பா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேற ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்கு. சார் ஒன்ஸ் மோர் சார் எதுங்க ஒன்ஸ் மோர்னா யூனிவர்சல் ரிலேஷனே ஒன்ஸ் மோர் சொல்லணுங்களா? கேலக்ஸி A03 கோர் ஒன்ஸ் மோர் மீன்ஸ் வாட்பா? லாஸ்ட் ஒண்ணுங்களா? இதுமேங்களா? யூனிவர்சல் ரிலேஷன் அப்படின்னா இப்ப ஏ கிராஸ் ஏ உங்களுக்கு ஆல்ரெடி எழுத தெரியும். ஏன்றது கொடுத்துட்டாங்க. ஏ கிராஸ் ஏனா 0 0வோட இல்லைன்னா ஒரு முறை இங்க எழுதுங்க. இப்போ ஏ 0 1 2 ஏ 0,0 0,1 0,2 1,0 1,1 1,2 2,0 2,1 2,2 இதுதான் ஏ கிராஸ் ஏ. இதுல 9 எலமெண்ட் இருக்கு. இப்போ ரிலேஷன்ல இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணா எத்தனை இதுல ஓகே ஆகும்னு பாக்குறோம். இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணோம்னா எல்லாமே ஓகே ஆயிடுது. ஏன்னா நீ பாருங்களேன், ஏ கமா பின்றது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஏ பின்றது செகண்ட் எலிமெண்ட். இப்போ 0,0 0ல இருந்து -0னா 0 இது ஒரு ரியல் நம்பர். 0,1 -1 அதுவும் ஒரு ரியல் நம்பர். 0,2 0 -2 இது ஒரு ரியல் நம்பர். ஸோ இந்த எல்லா ஆர்டர் பேர் நீங்க எடுத்து கண்டிஷனை செக் பண்ணீங்க அப்படின்னா ரியல் நம்பரா இருக்கும். அப்போ எல்லாமே உங்களுக்கு ரிலேஷன்ல வந்துடும். அப்போ ரிலேஷன்லயும் உங்களுக்கு 9 ஆர்டர்ஸ் பேர் இருக்கும். ஏ கிராஸ் ஏல இருக்கிற எலமெண்டோட எண்ணிக்கையும் ரிலேஷன்ல இருக்கிற எலமெண்ட் அதாவது ஆர்டர்டு பேர் சேமா இருந்ததுன்னா அது யூனிவர்சல் ரிலேஷன் அப்படின்னு. இப்போ கிளியருங்களா? கேலக்ஸி A03 கோர் ஓகே. சரிப்பா, வேற யாராவது எதனா டவுட்னா கேட்கலாம். இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேட்கலாம். லாஸ்டா நடத்தின மேக்ஸ் கிளாஸ்ல இருந்து. வாய்ட் ரிலேஷன் அப்படின்னா லைக் தட் வாய்ட் செட்டை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. வாய்ட் செட், நல் செட் இஸ் ஈக்குவல் டு வாய்ட் செட். அதே மாதிரி நல் ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். ரிலேஷன்ல எந்த ஒரு எலமெண்ட்டுமே இருக்கக்கூடாது. அதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ட் அப்படின்னு அர்த்தம்.
இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ட் செட், வாய்ட் ரிலேஷன் எப்படின்னு பார்ப்போம் பாருங்களேன். ஸோ ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, ஏன்ற ஒரு செட் கொடுத்துட்டாங்க. அதில் என்ன எலமெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 இருந்து 5 வரல எலமெண்ட்ஸ் இருக்கு. ரிலேஷனை டிஃபைன் பண்ணுறாங்க. ரிலேஷன் எதுலேருந்து எதுக்கு டிஃபைன் பண்ணுறாங்கன்னா ஏலேருந்து ஏக்கே டிஃபைன் பண்ணுறாங்க. அந்த ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. செட் பில்டர் ஃபார்மில் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. எந்த ரெப்ரசன்டேஷன்னா செட் பில்டர் ஃபார்ம். ஆர்டர்டு பேர் ஏ கமா பி, அந்த ஆர்டர்டு பேர் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்கணும்னா ஆர்டர்டு பேரில் இருக்கிற 2 எலமெண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 12 கிடைக்கணும். அந்த மாதிரி ஆர்டர்டு பேர் தான் ரிலேஷன்ல இருக்கணும். அது அப்படிதான் ரிலேஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். இப்போ பாருங்களேன் 1,1 1,2 இந்த மாதிரி ஆர்டர்ஸ் பேர்ல எடுக்கலாம். மேக்சிமம் நம்மளுக்கு 5,5 அப்படிதான் அதிகமான வேல்யூ கொடுக்குற ஆர்டர்டு பேர். 5 மல்டிப்ளை பண்ணாலே நம்மளுக்கு 10 தான் கிடைக்குது. ஆனால் இவங்க 12 இருக்கணும்ன்றாங்க. அப்போ ஏதாவது ஆர்டர்டு பேர் அதை கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுமானா எதுவுமே பண்ணாது. ஏன்னா ஹையஸ்டா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்டா 5,5 இங்கே பாருங்களேன் 1,1ல ஆரம்பிச்சு. ஸோ இதில் ஒரு 5 எலமெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் 1,5 இந்த மாதிரி இருக்கும். லாஸ்டா 2,1 2,5 லைக் தட் 3,1 4,1 3,5 4,5 5,1 5,5 இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. கிளியரா? ஸோ இங்கே 3 எலமெண்ட், இதில் நடுவில் 3 எலமெண்ட் இருக்குது, இங்கே நடுவில் 3 எலமெண்ட் இருக்குது. இங்கே 3,1 ஸ்டார்ட் ஆகும், இங்கே 3,5 ஸ்டார்ட் ஆகும், 4,1 ஸ்டார்ட் ஆகும், 4,5 ஸ்டார்ட் ஆகும், 5,1 ஸ்டார்ட் ஆகும், 5,5 ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 5 + 5 10 தான். ஆனால் இங்கே 12 இருக்குது. அப்போ எந்த ஒரு ஆர்டர்டு பேருமே நம்ம ரிலேஷனில் இருக்க முடியாது. அப்போ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது ஆறுன்றது ஒரு நல் செட்டாக தான் இருக்கும். ரிலேஷன் நல் செட்டாக இருக்கு, அதாவது எலமெண்ட்டே இல்லை அப்படின்னா அது வாய்ட் ரிலேஷன் அர்த்தம். இந்த ரிலேஷனை நம்ம வாய்ட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இஸ் இட் கிளியர்ப்பா? ஓகே. ரேஞ்ச் ஜீவ ரட்சகன் வாய்ட் ரிலேஷன் புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூப்பா. ஸோ நெக்ஸ்ட் ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் அப்படின்னா எங்கன்னு பாருங்களேன். இப்போ ஏ ஒரு செட்டு, பி ஒரு செட்டு, கரெக்டுங்களா? ஏ ஒரு செட்டு, பி ஒரு செட்டு. ஏல இருக்கிற எலமெண்ட்லாம் இது, பியில் இருக்கிற எலமெண்ட்லாம் இது. ரிலேஷன் 1 ஏவோட ரிலேஷன் இருக்கு, 1 அகைன் சியோட ரிலேஷன் இருக்கு, 2 டியோட ரிலேஷன் இருக்கு, 3 பார்த்தீங்கன்னா பியோட ரிலேஷன் இருக்கு, அகைன் 3 ரிலேஷன் வித் சி. ஸோ இதெல்லாம் ரிலேஷன் இருக்கு. இப்போ 2வது செட்ல எத்தனை எலமெண்ட் உங்களுக்கு ரிலேஷன்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 எலமெண்ட். அப்போ ரேஞ்சுன்றது பார்த்தீங்கன்னா ரேஞ்சும் ஒரு செட்டு தான். அப்போ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி கமா டி சிடி 4 எலிமெண்ட். இப்படிதான், இதுதான் ரேஞ்ச் அப்படின்னா. ரேஞ்ச் அப்படின்னா 2வது செட்டு. ரிலேஷன் எங்க போகுது? ஏல இருந்து பிக்கு போகுதுன்னா அப்போ பி 2வது செட்டு. அதுதான் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச். இப்போ பாருங்களேன், சப்போஸ் எக்ஸாம்பிளா நானா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ரிலேஷன்ல எது ரேஞ்ச் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2வது எலிமெண்ட்ஸ்ல ரேஞ்ச். அப்போ 2,4ன்றது ரேஞ்சு. இந்த ரிலேஷனோட டொமைன் என்னன்னு கேட்டாங்கன்னா 1,3 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்லாம் டொமைனு. அப்போ 1,3ன்றது டொமைனு அப்படின்னு அர்த்தம். டொமைன்னா ஆர்டர்டு பேரோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ரேஞ்ச்னா ஆர்டர்டு பேரோட செகண்ட் எலிமெண்ட். 2வது செட்ல இருக்கிறது, இது ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரிப்பா, புரிஞ்சுதுங்களா இது? ஓகே. பெரியார் செல்வம் புரிஞ்சுதுங்களா? ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கப்பா. ஓகே, சரிப்பா. டைம் ஆயிடுச்சு, முடிச்சுப்போம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவதுனா நம்ம நெக்ஸ்ட் நம்மளுடைய மேக்ஸ் கிளாஸ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரிலேஷன்ல கொஞ்சம் பெண்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபங்க்ஷனுக்கு போகலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.